தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் புகழ்விழி. இன்றைய பொழுதில் நீங்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் புதினம் என் நெஞ்சின் நிலவே. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பொன்மலை பொழுதுடன் இணைந்திருங்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் நாவல்கள் அனைத்தையும் உடனுக்குடன் கேட்டு மகிழுங்கள். வாங்க கதைக்குள்ள பயணிக்கலாம். காலை சூரியன் இன்னும் முழுமையா வெளுத்திருக்கல. வானத்தோட கிழக்கு பகுதியில மெல்லிய பொன்னிற ஒளி மட்டும் பரவி இருந்தது. இரவு முழுதும் விழித்திருந்த பனித்துளிகள் புல் நுனிகள்ல வைரத் துகள்கள் போல ஒட்டிக்கிட்டு மின்னிட்டு இருந்தது. திருநெல்வேலியோடைய எல்லைப்புறத்துல அமைந்திருந்த அந்த பெரிய வீட்டை சுற்றி தென்னை மரங்களும் மாமரங்களும் காவலாளிகளை போல நின்றுட்டு இருந்தது. மாணிக்கம் இல்லம். பெரிய கருங்கல் பலகையில பொறிக்கப்பட்டிருந்த அந்த எழுத்துக்கள் காலம் எத்தனை முறை மாறினாலும் இந்த வீட்டோட கம்பீரம் மட்டும் மாறாதுன்னு அறிவிச்சிட்டு இருந்தது. பழைய காலத்து கட்டிடம், ஆனா முதுமை அடையாத அழகு. வீட்டோட முன்புற திண்ணை, அகன்ற மரக்கதவுகள், சிவப்பு ஓடுகள் வைந்த கூரை, ஜன்னல்கள்ல தொங்கிட்டு இருந்த வெள்ளை திரைச்சீலைகள் எல்லாமே ஒரு காலத்துல இங்க சிரிப்புகள் அதிகமா இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த அமைதியை உடைத்தபடி ஒரு ஆட்டோ மெதுவா வந்து வீட்டு முன்னால நின்னுச்சு. ஆட்டோவோட சக்கரங்கள் எழுப்பின மண் தூசி கொஞ்ச நேரம் காற்றுல மிதந்தது. ஏமா, வீடு வந்துருச்சுமா என்ற ஆட்டோ ஓட்டுநர் திரும்பி பார்த்தான். உள்ள உட்கார்ந்திருந்த பொண்ணு மெதுவா கண்களை திறந்தா. அவ பேரு திவ்யா. 23 வயதுக்கு மேல இருக்காது. அவளுடைய முகத்துல செயற்கையான அழகு இல்லை. ஆனா பார்க்க பார்க்க மனசுல பதிகிற ஒரு அமைதி இருந்தது. சில முகங்கள் அழகா இருக்கும், சில முகங்கள் மறக்க முடியாததா இருக்கும். திவ்யாவுடைய முகம் இரண்டாவது வகை. பயண களைப்பு இருந்தாலும் அவளோட கண்கள்ல மட்டும் ஒரு விசித்திரமான உறுதி தெரிஞ்சது. ஆட்டோல இருந்து இறங்கினவ ஒரு நொடி அந்த வீட்டை பார்த்தபடி நின்னான். காற்று அவளுடைய நீண்ட கூந்தல கலைச்சுது. அவ கண்கள்ல ஏதோ ஈரம் தோன்றுச்சு. மெதுவா உதடுகள் அசைஞ்சது. அப்பா, நான் வந்துட்டேன். அந்த வார்த்தை காற்றோடு கரைஞ்சது. ஆனா அந்த வார்த்தைக்குள்ள எத்தனை வருட ஏக்கம் இருந்ததுங்கிறத அந்த காற்று மட்டும்தான் புரிஞ்சுக்குச்சு. அவ கையில ஒரு சின்ன பயணப்பை மட்டுமே இருந்தது. வாழ்க்கையோட மொத்த சொத்துக்களையும் அதுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறது போல. ஆட்டோ ஓட்டுநருக்கு பணம் கொடுத்து அனுப்பிட்டு அவ மெதுவா வாசலை நோக்கி நடந்தா. ஒவ்வொரு அடியும் அவளுக்கு கனமா இருந்தது. ஏன்னா இது ஒரு வீடு மட்டும் இல்ல, அவ இதுவரைக்கும் பார்க்காத உறவுகளோட உலகம். ஏற்றுக்கொள்ளப்படுவாளா, வெறுக்கப்படுவாளா, யாருக்கும் தெரியாது. ஏன் அவளுக்கு கூட தெரியாது. வீட்டுக்குள்ள பெரிய மண்டபத்துல மரத்தால செய்யப்பட்ட ஊஞ்சல் மெதுவா அசைஞ்சிட்டு இருந்தது. அது பக்கத்துல வெள்ளை வேஷ்டியும் சட்டையும் அணிந்த ஒரு முதியவர் செய்தித்தாள படிச்சுட்டு இருந்தார். வயசு 70 கடந்திருந்தாலும் பார்வையில் இருந்த கம்பீரம் இன்னும் குறையல. அவர்தான் மாணிக்கம், அந்த வீட்டுடைய தலைவன், அந்த குடும்பத்துடைய கடைசி வார்த்தை. அவருடைய முகத்துல இருந்த கடுமையை பார்த்தா யாரும் எளிதா எதிர்த்து பேச துணிய மாட்டாங்க. அந்த நேரத்துல வாசல் கதவு திறக்கும் சத்தம் கேட்டுச்சு. அவரை செய்தித்தாள மடிச்சு வச்சாரு. யாரு என்றார். அவருடைய குரல்ல அதிகாரம் இருந்தது. திவ்யா உள்ள வந்தா. அந்த பெரிய வீட்டுக்குள்ள அவ காலடி வச்ச அந்த நொடி ஏதோ ஒரு நீண்ட பயணம் முடிஞ்சிட்டது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. யாருமா நீ என்று கேட்டாரு மாணிக்கம். திவ்யா அவரை பார்த்தா. ஒரு கணம் பேசாம நின்னான். இதுக்காகத்தான் இத்தனை தூரம் வந்திருக்கா, இதுக்காகத்தான் இத்தனை வருடம் காத்திருந்திருக்கா. ஆனா அந்த வார்த்தைகளை சொல்லும்போது தொண்டைக்குள்ள ஏதோ சிக்கிக்குச்சு. கொஞ்ச நேரம் கழித்து நான் என்று தொடங்கினவ ஆழமா மூச்சை இழுத்துக்கிட்டா. நான் ரமேஷோட மகள், அவ்வளவுதான். ஒரே ஒரு வாக்கியம். ஆனா அந்த வாக்கியம் அந்த வீட்டோட சுவர்களையே அதிர வச்சுது. மாணிக்கத்தோட முகத்துல இருந்த நிறம் மாறுச்சு, கண்கள் பெருசாச்சு. அவர் நின்ற இடத்திலேயே உறைஞ்சு போனாரு. அந்த நேரத்துல சமையல் அறையிலிருந்து வந்த லக்ஷ்மி அம்மாவும் திடுக்கிட்டு போய் நின்னாங்க. என்ன சொன்ன என்று கேட்டாங்க. திவ்யா மெதுவா திரும்பி பார்த்தா. நான் ரமேஷோட மக. லக்ஷ்மியோட கைகள்ல இருந்த காஃபி டம்ளர் நடுங்குச்சு, கண்கள்ல கண்ணீர் நிரம்புச்சு. ரமேஷ், அந்த பெயரை அவங்க பல வருடங்களுக்கு பிறகு உச்சரிச்சாங்க. அந்த வீட்டுல யாரும் சொல்ல துணியாத பேர். ஒரு காலத்துல அந்த வீட்டோட செல்ல மக, பிறகு அந்த வீட்டோட மறக்கப்பட்ட மனிதன். மாணிக்கம் திடீர்னு எழுந்தாரு. அந்த பேரை இனி ஒரு முறை இங்க சொல்லாத
அவருடைய குரல் இடி மாதிரி முழங்குச்சு. திவ்யா நடுங்கி போனா. ஆனா பின்னோக்கி நகரல. நான் சண்டை போட வரல ஐயா. எனக்கு சொந்தமான உறவுகளை தேடி வந்திருக்கேன். மாணிக்கம் அவளை முறைச்சு பார்த்தாரு. அவருடைய மனம் பழைய காயங்களை மீண்டும் திறந்து பார்த்துட்டு இருந்தது. ஆனா திவ்யாவோட கண்கள்ல தெரிஞ்ச அந்த ஏக்கம் அவருடைய கோபத்தையே ஒரு நொடி தடுமாற செஞ்சது. அந்த மாலை பொழுது திவ்யாவுக்கு மாடி அறை ஒன்று ஒதுக்கப்பட்டது. பெரிய ஜன்னல், பழைய மரக்கட்டல், வெள்ளை நிற திரைகள். அறைக்குள்ள நுழைஞ்சவ மெதுவா பைய திறந்தா. உள்ள இருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்தா. அதுல சிரித்த முகத்தோட ஒரு இளைஞன், அவளோட அப்பா ரமேஷ். புகைப்படத்தை வருடியவ மெதுவா சிரிச்சா. நான் வந்துட்டேன்பா. அவளோட கண்கள்ல கண்ணீர் துளிர்த்துச்சு. அதே நேரத்துல கீழே ஒரு பைக் சத்தம் கேட்டுச்சு. வீட்டுக்கு முன்னால வேகமா வந்து நின்னுச்சு. பைக்ல இருந்து இறங்கினவன் உயரமாவும் துடிப்பாவும் இருந்தான். அவன் முகத்துல தன்னம்பிக்கை நிரம்பி இருந்தது. சிரித்தா வசீகரம், கோபப்பட்டா புயல். அவன்தான் அரவிந்த், மாணிக்கத்தோட மகள் வழி பேரன். படிக்கட்டுல ஏறிட்டு இருந்தவன் திடீர்னு மாடி ஜன்னலை நோக்கி பார்த்தான். அங்க திவ்யா நின்னுட்டு இருந்தா. அவளும் அவனை பார்த்தா. 2 பேரோட பார்வையும் ஒரு நொடி ஒன்றை ஒன்று தொட்டுச்சு. அந்த நொடி 2 பேருக்குமே புரியாத ஏதோ ஒன்று மனசுக்குள்ள நிகழ்ந்தது. அரவிந்த் புருவத்தை உயர்த்தி சிரித்தான். புதுசா யாரோ வந்திருக்காங்களே என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான். திவ்யா ஜன்னல் கிட்ட நின்னபடி அவனை பார்த்துட்டு இருந்தா. வீட்டோட மாடியில காற்று வேகமா வீசுச்சு. திரைச்சீலைகள் பறந்துச்சு. மாலை சூரியன் வானத்தை ஆரஞ்சு நிறமா மாற்றிட்டு இருந்துச்சு. அந்த மாலை ஒரு புதிய உறவோட தொடக்கமா இல்ல ஒரு புதிய புயலோட தொடக்கமான்னு யாருக்கும் தெரியல. ரமேஷ் திவ்யாவோட அப்பா. 8 வருடங்களுக்கு முன்னால மாரடைப்பால இறந்து போயிட்டாரு. திவ்யாவோட அம்மா நளினி திவ்யாவுக்கு 4 வயது இருக்கும்போதே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. நளினி இறந்ததுக்கு அப்புறம் ஒரு தனி மனிதனா ரமேஷ் திவ்யாவை வளர்த்திருந்தாலும் அவ 9வது படிக்கும்போது அவளுடைய படிப்புக்காக கோயம்புத்தூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சாரு. ஆனா திடீர்னு எதிர்பாராத விதமா அவ 11ஆம் வகுப்பு போகும்போதே ரமேஷ் மாரடைப்பால இறந்துட்டார். அவருடைய இறப்புக்கு பிறகு ரமேஷோட நண்பர் சண்முகம் பாதுகாப்புல ஹாஸ்டல்லையே தங்கி தன்னுடைய படிப்பு முடிச்சா திவ்யா. கல்லூரி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னையில ஒரு நல்ல வேலையையும் சேர்ந்தான். ஆனா கால சூழ்நிலை, சண்முகம் உடல்நிலை குறைவா இருந்த காரணத்தினால ரமேஷ் தாம் பொறுப்புல விட்டு சென்ற உடைமைகளை எல்லாத்தையும் திவ்யா கிட்ட ஒப்படைக்க பிரியப்பட்டாரு. எல்லாத்தையும் ஒப்படைத்தார். அதுல ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருந்தது. அதோட ஒரு லெட்டரும் இருந்துச்சு. அதுல இருந்த எழுத்துக்களை பார்த்த உடனே திவ்யாவோட கண்கள் கலங்குச்சு. அவ அப்பாவோட இருந்த நாட்கள் சில காலம்தான். ஆனா அப்பா தன்னோட குடும்பத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நிறைய நல்ல விஷயங்களை தான் சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க எங்க இருக்காங்க, ஏன் நாம தனியா இருக்கோங்கிறதுக்கான காரணத்தை மட்டும் இது வரைக்கும் அவர் சொன்னதே இல்லை. இன்னைக்கு இந்த லெட்டர்ல அவரு தன்னோட சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு போக சொல்லி எழுதியிருந்ததை பார்க்க அவளுக்கு என்னவோ போல இருந்தது. ஒரு பக்கம் தன்னோட உறவுகள்னு நினைச்சாலும் ஏன் இத்தனை வருஷம் கொடுக்காம இப்ப கொடுக்கணும்னு யோசிச்சா. அத நேரடியா சண்முகத்துக்கிட்டையும் கேட்டா. உன் அப்பா எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்குமா? அவன் உயிர் பிரியிற சமயத்துல அவன் கூட இருந்தவனா? அந்த சமயத்துல இந்த லெட்டரை உன்கிட்ட ஒப்படைச்சா எங்க நீனு அவன் குடும்பத்தை நீ வெறுத்துருவியோன்னு ஒரு பயம் அவனுக்கும் இருந்தது, எனக்கும் இருந்தது. அதுக்குதான் காலங்கள் போகட்டும், உனக்கும் ஒரு ஒரு தெளிவும் ஒரு மெச்சூரிட்டி வரட்டும் தான் இத்தனை வருஷங்கள் கழிச்சு இப்போ உன்கிட்ட கொடுக்குறேன். இதுக்கப்புறம் என்னுடைய காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு இப்பவே உடம்பு முடியல, இன்னைக்கோ நாளைக்கோ. அதுக்குள்ள எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நான் முடிச்சாகணும் இல்லையா? அதான் உனக்கு சேர வேண்டியதை எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். தைரியமா போயிட்டு வாமா என்று சண்முகம் சொல்ல அவளுக்குள்ள என்னன்னே சொல்ல முடியாத ஒரு உணர்வு இருந்தது. சண்முகத்தோட வார்த்தைகள் அவளுக்கு நம்பிக்கையை ஊட்டினாலும் அவளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. சண்முகத்துக்கு மேலேயும் அவளுக்கு அளவு கடந்த பிரியம் இருந்தது. அவரை இந்த நிலைமையில விட்டுட்டு போக அவளுக்கு மனம் வரல. அவர் கூடவே இருந்து அவ பாத்துக்கிட்டா. ஆனா சண்முகம் ரொம்பவே வேண்டி கேட்டுக்கிட்டதுனால திவ்யா சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு கிளம்பி இங்க வந்தா. மாலை நேரம் மெதுவா இரவா மாறிட்டு இருந்தது. மாணிக்கம் இல்லத்தோட மாடி அறையில நின்றுட்டு இருந்த திவ்யா ஜன்னல் வழியா வெளியே தெரிந்த தோட்டத்தை வெறித்து பார்த்துட்டு இருந்தா. மனசுக்குள்ள 1000 எண்ணங்கள்.
இந்த வீட்ல யாரும் அவளை முழு மனதோட ஏற்றுக்கல. அது புரிஞ்சுது. ஆனா அவளுக்கு அதுல வருத்தம் இல்ல. ஏன்னா ஒரு நாள் அவங்க ஏத்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை இருந்தது. அந்த நேரத்துல கதவு தட்டப்பட்டது. திவ்யா திரும்பி பார்த்தா. வாசல்ல லக்ஷ்மி அம்மா நின்னுட்டு இருந்தாங்க. கையில வெந்நீர், பால். உள்ள வரலாமாம்மா? அந்த ஒரு கேள்வியே திவ்யாவோட மனசை நெகிழ செஞ்சுது. என்ன பாட்டி நீங்க இப்படி கேக்குறீங்க? உள்ள வாங்க என்று அவ பதறினா. லக்ஷ்மி அம்மா மெதுவா உள்ள வந்தாங்க. கட்டிலோட ஓரத்துல உட்கார்ந்தாங்க. சில நிமிடங்கள் ரெண்டு பேரும் பேசல. அமைதியே பேசிட்டு இருந்தது. உன் அப்பா என்று தொடங்கின லக்ஷ்மி அம்மாவுடைய குரல் திடீர்னு நின்னுச்சு. அவங்களுடைய கண்கள்ல நீர் பெருகுச்சு. அவனை போலவே இருக்கமா நீ? திவ்யாவுடைய தொண்டை அடைச்சுக்குச்சு. சின்ன வயசுல கூட யாரும் அவகிட்ட இப்படி சொன்னதில்ல. நீங்க அப்பாவை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது பாட்டி? 24 வருஷம் ஆகுது. அந்த பதில் திவ்யாவை அதிர வச்சது. 24 வருஷங்களா? ஒரு குடும்பம் இத்தனை வருஷம் பிரிஞ்சு வாழ முடியுமா? அவளால கற்பனை கூட செய்ய முடியல. அதே நேரத்துல கீழே சமையல் அறையில பாட்டி சாப்பாடு ரெடியா என்று கத்திக்கிட்டே உள்ள வந்தான் அரவிந்த். அவனை பார்த்ததும் அந்த வீட்டுல வேலை செய்யற கமலம் சிரிச்சா. என்ன தம்பி, வீட்டுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு கேள்விப்பட்டதும் நேரா வீட்டுக்கு வந்துட்டீங்களே? அடப்பாவி, நான் வீட்டுக்கு வந்ததுக்கே காரணம் தேடுறியா நீ? அப்படின்னா அந்த பொண்ணு பார்க்க வரலையா? நான் ஏன் பார்க்கணும்? அப்படியா? ஆமா. சரி, அப்ப விடுங்க. அவங்க வேற ரொம்ப அழகா இருக்காங்க. என்ன? அரவிந்த் உடனே நிமிர்ந்தான். கமலம் வயிறு குலுங்க சிரிச்சா. பார்க்க விருப்பமே இல்லைன்னு சொன்னீங்க? ஹே, நான் சும்மா கேட்டேன். சும்மாவா? ஆமா, சும்மா. நம்பிட்டேன் தம்பி, நம்பிட்டேன். சரி, நம்பாத. ம், சரி. அக்கா, என்ன தம்பி, அவ்வளோ அழகாவா இருக்காங்க? அந்த கேள்வி வந்ததும் கமலம் சிரிப்பை அடக்க முடியாம சுவர்ல சாஞ்சா. தம்பி, இப்பதான் உங்கள்ட்ட இருந்து உண்மையான கேள்வியே வந்திருக்கு. இரவு உணவு நேரம். பெரிய சாப்பாட்டு அறையில எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. திவ்யா மட்டும் கொஞ்சம் தயக்கத்தோட நின்னா. அப்போ லக்ஷ்மி அம்மா அழைச்சாங்க. வாமா, இங்க வந்து உட்காரு. திவ்யா அமைதியா அமர்ந்தா. அவளுக்கு எதிரில அரவிந்த். அவன் அவளை பார்த்தான். அவளும் பார்த்தா. ரெண்டு பேரும் உடனே பார்வையை திருப்பிக்கிட்டாங்க. உன் பேர் என்ன? திவ்யா. ம். ஏன்? ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் கேட்டீங்க? பேர் தெரியாம எப்படி கூப்பிடுறது? கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே. அரவிந்த் சிரிச்சான். கொஞ்சம் கோவம் அதிகம் போல உங்களுக்கு. எனக்கா? ஆமா. இல்ல. எதுக்குங்க? இல்ல. எருக்கு? இல்ல. அடுத்த நொடி மேஜை முழுக்க சிரிப்பு. லக்ஷ்மி அம்மாவே சிரிச்சிட்டாங்க. திவ்யாவுக்கும் சிரிப்பு வந்துருச்சு. ஆனா அதை மறைக்க முயன்றா. அரவிந்த் அதை கவனிச்சான். அவ சிரிக்கும் போது கன்னத்துல சின்ன குழி விழுந்தது. அதை பார்த்தவன் ஒரு நொடி அவன் பார்வையே மாற்ற மறந்துட்டான். அரவிந்த்! மாணிக்கத்தோட குரல் கேட்டதும் அவன் திடுக்கிட்டு போனான். தாத்தா, சாப்பிடு. ம். ஆனா அவனோட மனம் மட்டும் சாப்பாட்டுல இல்ல. எதிரில் உட்கார்ந்திருந்த திவ்யா கிட்டேயே இருந்தது. அவனுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் திவ்யா யாருன்னு தெரியாது. யாரோ தூரத்து உறவினர் வந்திருக்காங்க அப்படின்னு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். தெரிஞ்சா என்ன நடக்குமோ? ஏன்னா அரவிந்துக்கு தாத்தானா உயிர். தாத்தாவுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயமும் அவனுக்கும் பிடிக்காது. தாத்தாவோட மனம் கோணாம நடந்துக்கணும்னு விருப்பப்படுறவன். இரவு நேரம். எல்லாருமே தூங்கிட்டாங்க. மாடியில தனியா நின்றுட்டு இருந்தா திவ்யா. நில ஒளி வெள்ளியா பரவி இருந்தது. காற்று மெதுவா வீசுச்சு. அவ வானத்தை பார்த்துட்டு இருந்தா. அப்போ பின்னால இருந்து ஒரு குரல். தூக்கம் வரலையா? திவ்யா திரும்பினா. அரவிந்த். கையில 2 டீ கப். இந்தாங்க. எனக்கா? இல்ல, மாடியில நிக்கிற பேய்க்கு. ம், ரொம்ப காமெடி தான். தேங்க்யூ. திவ்யாவுக்கு சிரிப்பு வந்தது. முதல் முறையா அவளோட மனசு லேசாச்சு. நீங்க எப்பவுமே இப்படிதானா? இப்படின்னா? இல்ல, எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பீங்களா? இல்ல. அப்போ? பிடிச்சவங்க கிட்ட மட்டும். அந்த வார்த்தையை கேட்டதும் திவ்யாவோட இதயம் ஒரு நொடி துடிப்ப தவற விட்டது. அரவிந்த் அதை சாதாரணமா சொன்னான். ஆனா அவன் மனசுல அது சாதாரணமா விழல. நிலவு அமைதியா வானத்துல மிதந்துச்சு. காற்று இன்னும் குளிர்ந்துச்சு.
அவங்களுக்குள்ள ஒரு புதிய நட்பு பிறந்துச்சு. அது காதலா மலர இன்னும் சில நாட்கள் இருந்தாலும், முதல் விதை அந்த இரவிலேயே மண்ணுல விழுந்துருச்சு. அடுத்த நாள் மாணிக்கம் இல்லம் வழக்கம் போல அதிகாலையிலேயே விழிச்சுக்கிச்சு. கோவிலோட மணி ஓசை தொலைவுல கேட்டது. பறவைகள் கூட்டமா பறந்துச்சு. தோட்டத்துல மலர்ந்திருந்த மல்லிகை பூக்களோட மனம் காற்றுல கலந்திருந்துச்சு. வீட்டோட பின்புற தோட்டத்துல ஒரு பெரிய ஊஞ்சல் இருந்தது. அது பக்கத்துல நின்னு மல்லிகை பூக்களை ரசிச்சிட்டு இருந்தா திவ்யா. நேத்து இரவு அவளுக்கு நல்லா தூக்கம் வரல. புது வீடு, புது மனிதர்கள், புது உறவுகள். அதுக்குள்ள நேற்று மாடியில நடந்த உரையாடல் வேற மனசுல வந்து போயிட்டு இருந்தது. பிடிச்சவங்க கிட்ட மட்டும். அரவிந்த் சொன்ன அந்த வார்த்தை நினைவுக்கு வந்ததும் அவள அறியாமலே அவளுடைய உதட்டுல சின்ன புன்னகை மலர்ந்துச்சு. ஏதோ ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிறாரு என்று தனக்குத்தானே முணுமுணுத்தாள். யார் நல்லவன்? பின்னால குரல் கேட்டதும் திவ்யா திடுக்கிட்டு போய் திரும்பினான். அரவிந்த் கையில காஃபி கப்போட நின்னுட்டு இருந்தான். ஐயோ, ஏன்? நான் என்ன அவ்வளோ பயங்கரமா இருக்கனா? இல்ல, திடீர்னு வந்துட்டீங்க. நான் வரல. நீங்க தான் என்னை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நான் எப்போ பேசுனேன்? இப்பதான். நான் எதுவும் பேசலையே. அப்படியா? அப்போ நல்லவன் மாதிரி நடிக்கிறாருன்னு யார பத்தி சொன்னீங்க? திவ்யாவோட முகம் சிவந்துச்சு. அப்போ ஒட்டு கேட்டீங்களா? நான் ஒட்டெல்லாம் கேட்கலங்க. நீங்க சத்தமா பேசுனீங்க. இல்ல, பொய். உண்மை. பொய். சரி, பொய்யாவே இருக்கட்டும். ஆ, அப்படி ஒத்துட்டு போங்க. ஆனா நான் கேட்டது மட்டும் உண்மை. திவ்யா உதட்ட கடிச்சுக்கிட்டு சிரிப்பை அடக்குனான். அந்த நேரத்துல அண்ணா அண்ணான்னு கத்திக்கிட்டே ஓடி வந்தான் ஒரு சின்ன பையன். வயசு 15 இருக்கும். முடி கலைஞ்சு சட்டையோட பட்டன் பாதி திறந்து கையில ஒரு கிரிக்கெட் பேட்டோட. அடடா, அதுக்குள்ள வந்துட்டானே என்று தலையை பிடிச்சுக்கிட்டான் அரவிந்த். யார் இந்த பையன் என்று கேட்டா திவ்யா. என் தம்பி. தம்பியா? ம், ஆமா. பேரு? ஆதவன். ஓ. ஆதவன் நேரா திவ்யா முன்னால வந்து நின்னான். நீங்க தான் அந்த திவ்யாக்காவா? ஆமா. அண்ணா சொன்னதை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அடுத்த நொடி அரவிந்த் இருமுனான். திவ்யா அதிர்ச்சியோட அவனை பார்த்தா. என்ன? ஒன்னும் இல்லையே. நீங்க என்ன பத்தி பேசுனீங்களா? நானா? ஆமா, நீங்க தான். இல்லையே. இல்ல, அண்ணா பொய் சொல்றாரு என்று ஆதவன் உடனே போட்டு கொடுத்துட்டான். டேய், டேய், நேத்து நைட்டு ரூம்ல உட்காந்து. டேய், வாய் மூட்றா. சரி சரி. ஆதவன் சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டான். திவ்யா மெதுவா அரவிந்த பார்த்தா. என்ன பேசுனீங்க? ஒன்றும் இல்லைங்க. இல்லை, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. உங்களை பார்த்தா கோவக்காரி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேன். அவ்வளோதானா? ஆமா. பொய். உண்மை. பொய் சொல்லாதீங்க. அடப்பாவத்தே, உண்மைதாங்க. ரெண்டு பேருமே சிரிச்சிட்டாங்க. நாட்கள் மெதுவா நகர ஆரம்பிச்சது. திவ்யா வீட்ல உள்ள ஒவ்வொருத்தர்கிட்டையும் பழக ஆரம்பிச்சா. லக்ஷ்மி அம்மா தம் பேத்திய அவ்வளோ கவனிச்சுக்கிட்டாங்க. ஆதவன் அவளை எப்பவுமே கிண்டல் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அந்த வீட்ல வேலை பார்க்குற கமலம் தினமும் ஏதாவது வம்பு பேசிக்கிட்டே இருப்பா. ஆனா மாணிக்கம் மட்டும் இன்னும் தூரமாவே இருந்தாரு. அவர் அவகிட்ட பேசுவார். ஆனா அந்த பேச்சுல பாசம் இருக்காது. கடமை மட்டும் இருக்கும். அதை திவ்யா கவனிச்சா. ஆனா ஏதோ சொல்லல. ஒரு நாள் மாலை பொழுது மழை பெஞ்சிட்டு இருந்தது. வீட்டுக்கு முன்னால திண்ணையில நின்னு மழையை ரசிச்சிட்டு இருந்தா திவ்யா. திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஐயோன்னு அவ பயந்து போயிட்டா. அடுத்த நொடி அவ பக்கத்துல ஒரு டார்ச் லைட் வெளிச்சம். பயந்துட்டீங்களா? அரவிந்த் வந்தான். இல்ல. பொய். உண்மை. பொய். உண்மை. சரி, விடுங்க. ரெண்டு பேருமே சிரிச்சிட்டாங்க. அந்த இருட்டுல அவங்களுடைய சிரிப்பு மட்டும் தெளிவா கேட்டுச்சு. மழைத்துளிகள் திண்ணையில விழுந்தது. காற்று குளிர்ந்தது. அந்த நேரத்துல திவ்யாவோட தலைமுடியில விழுந்த அந்த மழைத்துளியை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தான் அரவிந்த். அவ கவனிக்கல. ஆனா அவனோட பார்வை மெதுவா மாறிக்கிட்டே இருந்தது. அரவிந்த பொறுத்த வரைக்கும் திவ்யா இந்த வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட். நேத்து வரைக்கும் இதுதான் அவனுடைய மனநிலை. ஆனா இன்னைக்கு அவளை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாத ஒரு நிலை. அவன் தன்னையே அறியாம மாறிட்டு இருந்தான். அதே நேரத்துல மாணிக்கம் தன்னோட அறையில பழைய அலமாரிய திறந்துட்டு இருந்தாரு. உள்ள ஒரு பழைய புகைப்படம். அதுல இளம் வயது ரமேஷ், பக்கத்துல ஒரு பெண்.
அந்த புகைப்படத்தை பார்த்ததும் மாணிக்கத்தோட கண்கள் கலங்குச்சு. நீ ஏன் அப்படி செஞ்ச ரமேஷ் என்று மெதுவா முணுமுணுத்தாரு. அவருடைய கையில நடுக்கம் வந்தது. அந்த பழைய ரகசியம், பல வருடங்களா புதைஞ்சு கிடந்த உண்மை மீண்டும் உயிர் பெற தொடங்கி இருந்தது. அது யாருக்கும் இன்ன வரைக்கும் தெரியல. ஏன் திவ்யாவுக்கு கூட. ஆனா அந்த உண்மை வெளியில வரும் நாள் ரொம்ப தொலைவுல இல்ல. மழை பெய்து முடிஞ்சு 2 நாட்கள் ஆகியிருந்தது. மாணிக்கம் இல்லத்தை சுற்றி இருந்த தோட்டம் இன்னும் பசுமையா காட்சியளித்தது. காலை நேரத்துல மண்ணுடைய மனம் காற்றுல கலந்திருந்தது. அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. வீட்ல எல்லாருக்கும் விடுமுறை. அதனால வழக்கத்தை விட அதிக சத்தம், அதிக சிரிப்பு, அதிக கலாட்டா. சமையல் அறைக்குள்ள நுழைந்த திவ்யா லக்ஷ்மி அம்மாவோட சேர்ந்து காலை உணவு தயாரிச்சிட்டு இருந்தா. பாட்டி, நான் தோசை ஊத்தட்டுமா? உனக்கு தெரியுமா? ம், நல்லாவே தெரியும் பாட்டி. சரி, ஊத்து. தன்னம்பிக்கையோட கரண்டி எடுத்த திவ்யா மாவை ஊத்துனா. ஆனா தோசை வட்டமா வர வேண்டிய இடத்துல தமிழ்நாடு வரைபடம் மாதிரி வந்துச்சு. அதை பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. இது தோசையா இல்ல மாவட்ட வரைபடமா என்று கேட்டாங்க. அதே நேரத்துல உள்ள வந்த ஆதவன், அக்கா, இது எந்த நாடு என்று கேட்டான். டேய் அக்கா, நிஜமா தாங்க கேக்குறேன். இது தோசையா இல்ல ஐக்கிய நாடுகள் சபை வரைபடமா? அந்த நேரத்துல அரவிந்தும் உள்ள வந்தான். அவன் அந்த தோசையை பார்த்துட்டு, பாட்டி, இந்த வீட்ல இனிமே ஜியாகிரபி கிளாஸ் நடத்த போறாங்களா என்ன? இப்படி கேட்கவும் சமையலறை முழுவதும் சிரிப்பு. திவ்யா கோவமா கரண்டியை தூக்கினான். எல்லாரும் வெளியே போங்க. ஏன்? இல்லனா இந்த கரண்டி பறக்கும், உடனே எல்லாம் வெளியே போயிடுங்க. ஐயையோ என்று சிரித்துக்கொண்டே வெளியே ஓடினா ஆதவன். அந்த சிரிப்புகளுக்கு இடையில திவ்யாவே கவனிக்காம ஒரு மாற்றம் நடந்துட்டு இருந்தது. அவ வந்த முதல் நாள்ல இருந்த தனிமை இப்போ இல்ல. இப்போ வீடு மெதுவா அவளுடைய வீடா மாறிட்டு இருந்தது. அதே போல அரவிந்தோட மனசுலயும் ஏதோ ஒண்ணு மாறிக்கிட்டே இருந்தது. மதிய நேரம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹால்ல உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப ஆதவன் திடீர்னு எழுந்தான். எனக்கு ஒரு ஐடியா. ம், சொல்லு. நம்ம எல்லாரும் நாளைக்கு வெளியே போலாமா? எங்க போலாம்? பாபநாசம். அட, பிக்னிக் மாதிரி போலாம். அந்த யோசனை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. லக்ஷ்மி அம்மாவும் சம்மதிச்சாங்க. ஆனா மாணிக்கம் மட்டும் அமைதியா இருந்தாரு. ஏங்க, நீங்களும் வாங்கல என்று கேட்டாங்க லக்ஷ்மி. இல்ல, வேண்டாம். ஏன்? எனக்கு வேலை இருக்கு. அவர் எழுந்து போயிட்டாரு. திவ்யா அதை கவனிச்சா. இந்த வீட்ல எல்லாருக்கும் ஒரே ஒரு வழி இருந்தது. அது ரமேஷ், அவளோட அப்பா. அவரை பற்றி நினைவு வந்தாலே மாணிக்கத்தோட முகம் மாறிடும். ஏன், என்ன நடந்ததுன்னு யாரும் சொல்லல. அடுத்த நாள் அதிகாலையிலேயே எல்லாரும் கிளம்பினாங்க. 2 காரு, நிறைய உணவு பெட்டிகள், ஆதவனோட முடிவில்லாத பேச்சு, கமலத்தோட சத்தம், லக்ஷ்மி அம்மாவுடைய கவலை. இதுக்கு நடுவுல திவ்யாவோட சிரிப்பு. பாபநாசத்தை அடைஞ்சப்போ அந்த இடத்தோட அழகு எல்லாரையும் மயக்கிடுச்சு. மலைகள், பசுமை, அருவியோட சத்தம், குளிர்ந்த காற்று, இயற்கையே ஒரு பாடல் பாடிட்டு இருந்தது. வாவ் என்று குழந்தைய போல ரசிச்சா திவ்யா. அதை பார்த்துட்டு இருந்தான் அரவிந்த். அவன் மகிழ்ச்சியா இருக்கும்போது அவளுடைய கண்கள் இன்னும் அழகா மாறுறத அவன் கவனிச்சான். என்ன என்று திடீர்னு கேட்டா திவ்யா. அவன் திடுக்கிட்டு போனான். எதுவும் இல்லையே. அப்படின்னா ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நானா? ஆமா, நீங்க தான். நான் அருவியை தான் பார்த்தேன். பொய். உண்மை. பொய். சரி, பொய்யாவே இருக்கட்டும் என்று சொல்லி சிரிச்சான். திவ்யாவும் சிரிச்சா. மாலை நேரம். எல்லாரும் அருவிக்கரையில உட்கார்ந்திருந்தாங்க. ஆதவன் வழக்கம் போல சிரிச்சு பேசிட்டு விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு அவனுடைய கால் வலிக்குச்சு. அம்மான்னு கத்துனான். எல்லாரும் பதறி போயிட்டாங்க. ஆனா அடுத்த நொடி அரவிந்த் ஓடி போய் அவனை பிடிச்சிட்டான். ஆபத்து தவிர்ந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. திவ்யாவும் அந்த நேரத்துல தான் உணர்ந்தான். ஆதவன் கீழே விழுந்தப்போ அவளுடைய இதயம் இவ்வளவு வேகமா துடித்ததுக்கு காரணம் ஆதவன் மட்டும் இல்ல. அரவிந்துக்கும் ஏதாவது ஆயிடுமோங்கிற ஒரு பயம் இருந்தது. அந்த உணர்வு அவளையே அதிர்ச்சி அடைய வச்சது. இரவு. எல்லாரும் வீடு திரும்பினாங்க. சோர்வா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அந்த இரவு மாணிக்கம் மட்டும் தூங்கல. அவருடைய அறையில அந்த பழைய அலமாரி திறந்து கிடந்தது. அதுல இருந்து ஒரு பழைய கடிதத்தை எடுத்து பார்த்தாரு. கண்ணுல நீர் வழிந்தது. கடிதத்தோட கடைசி வரியில, அப்பா, ஒரு நாள் என்ன மன்னிப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்படிக்கு ரமேஷ் என்று எழுதப்பட்டிருந்தது. மாணிக்கத்துடைய கைகள் நடுங்குச்சு. நான் தான் தவறு செஞ்சுட்டனோ என்று முதல் முறையா அவர் தன்னைத்தானே கேட்டுக்கிட்டாரு. அதே நேரத்துல அந்த கதவோட வெளியே நின்னுட்டு இருந்தா திவ்யா.
தற்செயலா அந்த வார்த்தைகள் அவ காதுல விழுந்துருச்சு. அவளுடைய முகம் குழப்பம் அடைஞ்சது. தாத்தா என்ன தப்பு செஞ்சாரு என்ற கேள்வி முதல் முறையா அவ மனசுல எழுந்தது. அந்த கேள்விக்கான பதில் அவளுடைய வாழ்க்கையே மாற்றப் போகுது. அந்த இரவு திவ்யாவுக்கு தூக்கமே வரல. மாணிக்கம் தாத்தாவோட அறை வாசல் பக்கத்துல நின்னப்போ கேட்ட அந்த வார்த்தைகள் இன்னும் காதுக்குள்ள ஒலிச்சுட்டே இருந்தது. நான் தான் தவறு செஞ்சுட்டேனோ? அந்த கம்பீரமான மனிதர், யார்கிட்டயும் தலை குனியாதவர், தன்னைத்தானே குற்றம் சொல்லிக்கிட்டது ஏன்? படுக்கையில படுத்திருந்த திவ்யா தலையணையை அணைச்சபடி மாடி கூரைய வெறித்து பார்த்தா. அவ மனசுல சிறுவயது நினைவுகள் ஓடுச்சு. அவளோட அப்பா ரமேஷ், அவர் ஒருபோதும் மாணிக்கத்தை பத்தி தப்பா சொன்னதே இல்லை, கோவப்பட்டதில்ல, குற்றம் சாட்டினதில்ல. அதுக்கு மாறா அவர் பேசும்போதெல்லாம், உன் தாத்தா ரொம்ப நல்லவருமா, கோவம் அதிகம், ஆனா மனசு ரொம்ப தங்கம், ஒரு நாள் நீ அவரை பாப்ப என்றுதான் சொல்லுவாரு. அப்படி இருக்க என்ன நடந்துச்சு? ஏன் ஒரு குடும்பம் இவ்வளோ வருஷம் பிரிஞ்சு வாழணும்? அந்த கேள்வி அவளை விடாம துரத்துச்சு. மறுநாள் காலை வீடு இன்னும் முழுமையா விழித்திருக்கல. திவ்யா மட்டும் தோட்டத்துல நடந்துட்டு இருந்தா. பனித்துளிகள் இன்னும் ரோஜா இதழ்கள்ல ஒட்டிட்டு இருந்தது. அப்போ குட் மார்னிங் பின்னால் இருந்து ஒரு குரல். திரும்பி பார்த்தா அரவிந்த். வெள்ளை நிற டிஷர்ட், கருப்பு ட்ராக் பேண்ட், காலை உடற்பயிற்சி முடிச்சுட்டு வந்திருந்தான். திவ்யா சில நொடிகள் அவனை பார்த்தா. அவளை அறியாமையே அவன் மனசுல ஒரு புன்னகை மலர்ந்துச்சு. ஏன்னா இவன் தான் தன்னோட அத்தை மகன், அவனோட முறப்பையன். சின்ன வயசுலயே அப்பா சொன்ன பேரு தான். ஆனா அவனுக்கு அந்த உண்மை தெரியாது. அதை நினைக்கும் போது அவன் மனசு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. என்ன சிரிக்கிறீங்க என்று கேட்டான் அரவிந்த். நான் சிரிக்கலையே. இல்ல சிரிச்சிங்க. இல்லையே. சிரிச்சிங்க. இல்ல. அடடா, திரும்பவுமா என்று தலையை பிடிச்சுக்கிட்டான். திவ்யாவுக்கு சிரிப்பு வந்தது. அந்த சிரிப்பை பார்த்த அரவிந்த் ஒரு கணம் பேச மறந்துட்டான். அவ சிரிக்கும் போது கன்னத்துல விழுற குழி, காற்றுல அசைகிற கூந்தல், காலை ஒளியில மின்னும் கண்கள், எல்லாமே அவன் மனச ஏதோ செஞ்சிட்டு இருந்தது. என்ன என்று கேட்டா திவ்யா. ஒன்றும் இல்ல. அப்புறம் ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் பார்க்கலையே. இல்ல, பாத்தீங்க. சரி, பார்த்தேன். ஏன்? அரவிந்த் ஒரு நொடி அமைதியா நின்னான். பிறகு மெதுவா சொன்னா, உங்களை பார்த்தா இந்த வீட்ல நீங்க இல்லாத காலம் எப்படி இருக்குமோன்னு தோணுது. திவ்யாவுடைய இதயம் ஒரு நொடி நின்னது போல இருந்தது. அவன் சாதாரணமா சொன்னான். ஆனா அந்த வார்த்தை அவன் மனசுக்குள்ள ஆழமா இறங்குச்சு. ஏன்னா அவளுக்கும் அதே உணர்வு தான். இந்த வீட்டுக்கு அவ முதல் முறையா வந்தப்போ பல நாள் பழகிய உணர்வு அவளுக்குள்ளேயும் இருந்தது. பல வருடங்களா இங்க இருந்தது போல இருந்தது. அந்த நேரத்துல அண்ணான்னு கத்திக்கிட்டே வந்தான் ஆதவன். 2 பேரும் உடனே விலகி நின்னாங்க. என்னடா, பாட்டி கூப்பிடுறாங்க. திவ்யா சிரிப்ப மறைச்சா. ஆதவன் சந்தேகமா 2 பேரையும் பார்த்தான். நான் வந்ததுனால ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுச்சா? டேய் என்று அரவிந்த் அவன் தலையில தட்டினான். மதிய நேரம். திவ்யா பழைய நூலக அறைக்குள்ள போனான். அந்த அறைய அவ இன்னும் சரியா பார்த்ததில்ல. பெரிய மர அலமாரிகள், பழைய புத்தகங்கள், பழுப்பு நிற புகைப்படங்கள், காலத்தோடைய வாசனை. அலமாரியோட ஒரு மூலையில இருந்த பழைய ஆல்பத்தை எடுத்தா. மெதுவா திறந்தா. முதல்ல சில பக்கங்கள். மாணிக்கம் தத்தாவோட இளமை புகைப்படங்கள், லக்ஷ்மி பாட்டியோட திருமண படம், பிறகு ஒரு குடும்ப புகைப்படம். அதை பார்த்தவன் உறைஞ்சு போனான். அதுல இளம் வயது ரமேஷ், அவருக்கு பக்கத்துல ஒரு இளம் பெண், மற்றொரு பக்கம் சின்ன வயது மீனாட்சி. அவங்க கையில 2 வயது குழந்தை. குண்டான கன்னங்கள், பெரிய கண்கள், குறும்பான சிரிப்பு. புகைப்படத்துக்கு கீழே எழுதப்பட்டிருந்தது அரவிந்த், வயது 2. திவ்யாவுடைய உதடுகள் தானா சிரிச்சது. இது அரவிந்தா என்று மெதுவா அந்த புகைப்படத்தை வருடினான். அப்பா எப்பவும் சொல்லிட்டே இருந்த அந்த சின்ன பையன் அரவிந்தா இப்போ இவ்ளோ பெரியவரா வளர்ந்திருக்காரு. அவளுக்கே தெரியாம அந்த புகைப்படத்தை நீண்ட நேரம் பார்த்துட்டு இருந்தா. ஆனா அடுத்த பக்கத்தை திருப்பினப்போ அவளுடைய முகத்துல இருந்த சிரிப்பு மெல்ல மறைஞ்சது. அதுல ஒரு செய்தித்தாள் துண்டு ஒட்டப்பட்டிருந்தது. பழைய செய்தி. தலைப்பு மட்டும் தெளிவா தெரிஞ்சது. பிரபல தொழிலதிபர் மாணிக்கத்தின் மகன் வீட்டை விட்டு வெளியேறினார். திவ்யாவுடைய இதயம் வேகமா துடிச்சுது. அந்த செய்திக்கு கீழே இருந்த சில வரிகள் காலத்தால அழிச்சிருந்தது. ஆனா ஒரு பேர் மட்டும் தெளிவா தெரிஞ்சது. சுந்தரி. சுந்தரியா? திவ்யா புருவம் சுருக்குனா.
அது அவளோட அம்மா பேரு கிடையாது. அப்படின்னா, இந்த சுந்தரி யாரு? இந்த பேருக்கும், குடும்ப பிரிவுக்கும் ஏதாவது காரணம் இருக்குமோ? அவளுக்குள்ள புதுசு புதுசான கேள்விகள் பிறக்கத் தொடங்குச்சு. அவளையே அறியாம. பல வருடங்களா மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ரகசியத்தோட முதல் கதவு மெதுவா திறக்கத் தொடங்கியிருந்தது. மாணிக்கம் இல்லத்துல அந்த நாள் ஒரு விதமான பரபரப்பு நிலவுச்சு. அதிகாலையிலிருந்தே லட்சுமி பாட்டி வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கமலம் ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆதவன் வழக்கம் போல வேலை செய்யறதை விட பேசிக்கிட்டே இருந்தான். பாட்டி, அம்மா வராங்களா இல்ல மந்திரி வராங்களா என்று கேட்டான். உன் அம்மா தான் வராங்க. அப்போ ஏன் இவ்வளோ சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், வாயை முட்டு போடா. சரி சரி என்று சொல்லிட்டு மீண்டும் அங்கேயே நின்னான். திவ்யா சமையலறை வாசல்ல சாஞ்சபடி எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தா. யார் வராங்க பாட்டி? லக்ஷ்மி அம்மாவுடைய முகத்துல உடனே புன்னகை மலர்ந்துச்சு. என் பொண்ணுமா. திவ்யாவுடைய இதயம் ஒரு நொடி துடிச்சது. மீனாட்சி அத்தையா? அவங்கள இது வரைக்கும் அவ நேர்ல பார்த்ததே இல்லை. அப்பா பல தடவை சொல்லியிருந்த பேர். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காமா, அவ தான் மீனா. சின்ன வயசுல என்னையே சுத்தி சுத்தி வருவா என்று சொல்லும் போதெல்லாம் ரமேஷோட முகத்துல ஒரு தனி ஒளி தோன்றும். அந்த நினைவு வந்ததும் திவ்யாவுடைய கண்கள் ஈரமாச்சு. மதிய நேரம். வீட்டுக்கு முன்னால ஒரு கார் வந்து நின்னுச்சு. கார் கதவு திறந்தது. முதல்ல இறங்குனது ஒரு கம்பீரமான பெண்மணி. 50 வயசு கிட்ட கடந்திருந்தாலும் முகத்துல இன்னும் அழகு இருந்தது. அவங்க தான் மீனாட்சி, அரவிந்தோட அம்மா, மாணிக்கத்துடைய மகள், ரமேஷின் தங்கச்சி. அம்மான்னு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் ஆதவன். எப்படா இருக்க? ம், நல்லா இருக்கம்மா. அரவிந்தும் போய் அம்மாவை வரவேற்றான். மாணிக்கத்துடைய முகத்திலையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மென்மை தோன்றுச்சு. ஆனா மீனாட்சியின் பார்வை திடீர்னு திவ்யா மேல விழுந்தது. ஒரு நொடி, 2 நொடி, 3 நொடி. அவங்க அப்படியே நின்னுட்டாங்க. முகத்துல அதிர்ச்சி, கண்கள்ல நம்ப முடியாத வியப்பு. அண்ணா என்று மெதுவா சொன்னாங்க. அந்த வார்த்தை யாருக்கும் புரியல. ஆனா திவ்யாவுக்கு புரிஞ்சுது. ஏன்னா மீனாட்சி தன்னை பார்க்கல, தான் அண்ணன் ரமேஷோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்த நொடி மீனாட்சி வேகமா நடந்து வந்தாங்க. திவ்யாவோட கன்னத்தை வருடினாங்க. நீ. குரல் நடுங்குச்சு. நீ அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்க. அந்த வார்த்தை அவங்களுடைய கண்கள்ல கண்ணீரை வரவழைச்சுது. திவ்யாவால பேச முடியல. பல வருடங்களா பார்க்காத உறவு ஒரு நொடியில மனசு தொட்டுடுச்சு. மீனாட்சி அவங்கள அணைச்சுக்கிட்டாங்க. திவ்யாவும் குழந்தைய போல அந்த அணைப்புக்குள்ள சாஞ்சா. அந்த காட்சியை பார்த்துட்டு இருந்த அரவிந்துக்கு அவனுடைய மனசுல புதுசா ஒரு உணர்வு எழுந்துச்சு. திவ்யாவை பார்த்து அம்மா ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறாங்க? இதுல ஏதோ பெரிய பிணைப்பு இருக்குதோ? தூரத்து உறவுன்னு தானே பாட்டி சொன்னாங்க. இவ்ளோ அட்டாச்மெண்ட்டா இருக்காங்க. என்னவா இருக்கும்? அவனுக்கு விவரம் முழுசா தெரியல. அந்த இரவு மீனாட்சியும் திவ்யாவும் மாடியில உட்கார்ந்திருந்தாங்க. நிலவு மெதுவா வானத்துல மிதந்துட்டு இருந்தது. குளிர்ந்த காற்று வீசுச்சு. சில நிமிடங்கள் 2 பேருமே அமைதியா இருந்தாங்க. பிறகு திவ்யா கேட்டா, அத்தை. அந்த வார்த்தை அவங்கள நெகிழ செஞ்சது. சொல்லுமா. அப்பா ஏன் வீட்டை விட்டு போனாங்க? காற்று கூட நின்னது போல இருந்தது. மீனாட்சியின் முகம் உடனே மாறுச்சு. கண்கள்ல வலி தோன்றுச்சு. அதை இப்ப கேட்காதம்மா. ஏன் அத்தை? ஒரு நாள் சொல்றேன். அப்போ ஏதோ நடந்திருக்குல்ல. மீனாட்சி பதில் சொல்லலை. சில நொடிகள் கழித்து திவ்யாவுக்கு நூலகத்துல பார்த்த அந்த பேர் ஞாபகம் வந்தது. சுந்தரிங்கிற பேரு உங்களுக்கு தெரியுமா அத்தை? இதை கேட்ட உடனே மீனாட்சியோட இதயம் ஒரு நிமிடம் படபடப்பாச்சு. ஏமா கேக்குற? இல்ல அத்தை, அன்னைக்கு லைப்ரரியில அந்த பேரை பார்த்தேன். இப்போதைக்கு நீ எதுவும் தெரிஞ்சுக்காம இருக்கிறது தாம்மா நல்லது. இன்னும் அவளுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்துச்சு. அதே நேரத்துல கீழே தோட்டத்துல நின்னுட்டு இருந்தான் அரவிந்த். அவன் பார்வை மாடி மேல இருந்தது. திவ்யா சிரிச்சு பேசிட்டு இருந்தா. அவன் முகத்துல நிலவொளி விழுந்தது. அந்த காட்சியில இருந்து அவனால பார்வையை திருப்ப முடியல. அப்போ அரவிந்தோட நண்பன் கார்த்திக் வீட்டுக்கு வந்திருந்தான். டே அரவிந்த், என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, வாடா. எப்போ வந்த? நான் வரது இருக்கட்டும், நீ என்ன மேலேயே பார்த்துட்டு நிக்கிற? அரவிந்த் பதில் சொல்லல. கார்த்திக் மேல பார்த்தான்.
மாடியில நின்னுட்டு இருந்த திவ்யாவை கவனிச்சான். உடனே விசில் அடிச்சான். டடா, என்னடா செம்மையா இருக்காங்களே! அந்த ஒரு நொடி அரவிந்தோட முகம் மாறுச்சு. ஏன்னா, இன்னொருத்தவங்க திவ்யாவ பத்தி பேசுறது அவனுக்கு பிடிக்கல. டேய், என்னடா? வாய மூட்டு உள்ள வா. ஏன்? சொன்னத செய். கார்த்திக் அதிர்ச்சியா அவன பார்த்தான். இவ்ளோ கோபமா அவன் பேசினதே இல்ல. அப்பதான் அரவிந்துக்கே புரிஞ்சது. திவ்யா மேல அவனுக்கு இருந்த உணர்வு சாதாரணமானது இல்ல. அது வெறும் ஈர்ப்பு இல்ல. அதை விட ஆழமானது. மிக ஆழமானது. மேல திவ்யா நிலவ பார்த்துட்டு இருந்தா. அவளுடைய மனசுல ஒரே ஒரு கேள்வி. இந்த சுந்தரி யாரு? இந்த கேள்வி மட்டும் தான் அவளுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. அடுத்த சில நாட்கள் மாணிக்கம் இல்லத்துல ஒரு இனிமையான மாற்றம் ஏற்பட்டிருந்தது. மீனாட்சி அத்தை வந்த பிறகு இன்னும் கலகலப்பா மாறி இருந்தது. பல வருடங்களா வீட்டுடைய சுவர்களுக்குள்ள அடைஞ்சு கிடந்த சிரிப்புகள் மீண்டும் வெளியே வந்தது போல இருந்தது. ஆனா அந்த சிரிப்புகளுக்கு நடுவுல இரண்டு இதயங்கள் அமைதியா ஒரு பயணத்தை தொடங்கி இருந்தது. அரவிந்த், திவ்யா ரெண்டு பேருமே அதை முழுமையா உணரல. ஆனா அந்த பயணம் ஆரம்பமாயிடுச்சு. அந்த இரவு அரவிந்துக்கு தூக்கம் வரல. படுக்கையில படுத்திருந்தவன் போனை எடுத்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தான். நைட்டு 2 மணி. மீண்டும் கண்களை மூடினான். ஆனா மனசுல வந்த முகம் மட்டும் மாறவே இல்லை. திவ்யா தோட்டத்துல சிரிச்சது, சமையலறையில கோபப்பட்ட கரண்டிய தூக்குனது, அருவிக்கரையில காற்றுல கூந்தல் பறந்தது, ஒன்றன் பின் ஒன்றா எல்லா காட்சிகளும் மனசுல வந்து போயிட்டு இருந்தது. என்னடா இது என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான். கண்களை மூடினாலும் அவளுடைய சிரிப்பு, கண்களை திறந்தாலும் அவளுடைய நினைவு. அடுத்த நாள் காலை திவ்யா வழக்கம் போல தோட்டத்துல மல்லிகைப்பூ பறிச்சிட்டு இருந்தா. அப்போ பின்னால வந்த அரவிந்த், இவ்ளோ காலையிலேயே எழுந்துட்டீங்களா? ம், நான் எப்பவும் சீக்கிரமா தான் எழுந்திருப்பேன். ஓ, ஏன்? ஒன்றும் இல்லை. பொய். இல்லைங்க, உண்மை. இல்லை, பொய். இப்போ இதை நிறுத்த முடியாதா என்று சொல்லி சிரிச்சான். திவ்யாவும் சிரிச்சா. சில நொடிகள் அமைதி. பிறகு, திவ்யா என்று மெதுவா அழைத்தான் அரவிந்த். முதல் முறையா அவளுடைய பெயரை அவன் இவ்வளவு மென்மையா உச்சரிச்சிருக்கான். திவ்யாவுடைய இதயம் துடித்தது. என்ன? நீங்க வரத்துக்கு முன்னாடி இந்த வீடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அப்படியா? ஆமா. இப்போ? இப்போ கொஞ்சம் உயிர் வந்த மாரி இருக்கு. திவ்யாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நேரா மனசுக்குள்ள வந்து விழுந்தது. ஏன்னா, அவளும் அதே உணர்வ அனுபவிச்சுட்டு இருந்தா. அந்த நேரத்துல மாடியில இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க மீனாட்சி. அவங்களுடைய உதட்டுல ஒரு சின்ன புன்னகை மலர்ந்துச்சு. அண்ணா என்று வானத்தை நோக்கி பார்த்தாங்க. நீ இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப என்று மனசுக்குள்ளேயே சொன்னாங்க. அன்று மதியம் மீனாட்சி தன்னுடைய பழைய அறைய சுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மரப்பெட்டி கண்ணில் பட்டுச்சு. பல வருடங்களா திறக்கப்படாத பெட்டி. மெதுவா திறந்தாங்க. உள்ள பழைய கடிதங்கள், புகைப்படங்கள், நினைவுகள். அதுக்கிடையில ஒரு பழைய டைரி. அதை பார்த்ததும் அவங்களுடைய முகம் மாறுச்சு. அது ரமேஷுடைய டைரி. அதே நேரத்துல அறைக்குள்ள வந்தா திவ்யா. அத்த என்று அழைத்தவ திடீர்னு டைரிய பார்த்தா. அது உங்க அப்பாவோடது. திவ்யாவுடைய கண்கள் ஈரமாச்சு. நான் பார்க்கலாமா அத்த? மீனாட்சி சில நொடிகள் யோசிச்சாங்க. பிறகு டைரிய அவகிட்ட கொடுத்தாங்க. சில உண்மைகள் வலிக்கும்மா. ஆனா தெரிஞ்சுக்கணும். திவ்யா மெதுவா டைரிய திறந்தா. முதல் சில பக்கங்கள் சாதாரணமா இருந்தது. குடும்பம் பற்றிய குறிப்புகள், வேலை பற்றிய குறிப்புகள். பிறகு ஒரு பக்கம், அதுல பெரிய எழுத்துல ஒரு பேர். சுந்தரி. திவ்யாவுடைய மூச்சு நின்னது போல இருந்தது. அவ தொடர்ந்து படிச்சா. இன்று மீண்டும் சுந்தரியை பார்த்தேன். அவள் அழுதாள். அவளுக்காக நான் எடுத்த முடிவு என் குடும்பத்தை என்னை விட்டு பிரிக்கலாம். ஆனால் அவளை நான் கைவிட முடியாது. திவ்யாவுடைய கைகள் நடுங்குச்சு. அத்த, மீனாட்சி கண்களை மூடினாங்க. அந்த நாள் வரும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நினைக்கல. சுந்தரி யார் அத்த? நீண்ட அமைதி. காற்றுடைய சத்தம் மட்டும் தான் கேட்டது. பிறகு மீனாட்சி மெதுவா பேச ஆரம்பிச்சாங்க. சுந்தரி உங்க அப்பா காதலிச்ச பொண்ணு. திவ்யாவோட உலகமே ஒரு நொடி நின்னது. அப்பா காதலிச்ச பொண்ணா? அப்படின்னா அம்மா என்ன நடந்திருக்கும்? மீனாட்சியோட குரல் நடுங்குச்சு.
அந்த காதல், அந்த பிரிவு, அந்த ஒரு முடிவு. இதான் இந்த குடும்பத்த 25 வருஷமா பிரிச்சு வச்சிருக்கு. திவ்யாவுடைய கண்கள் பெருசாச்சு. அவள் அறியாம ரமேஷோட வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியத்தோட வாசலுக்கு வந்து நின்னுட்டு இருந்தா. அந்த வாசலுக்கு பின்னால இருந்த உண்மை, அவன் நினைத்ததை விட பல மடங்கு ஆழமானதா இருந்தது. திடீர்னு கீழ இருந்து லக்ஷ்மி அம்மா கூப்பிடுற சத்தம் கேட்டது. அவ அந்த டைரிய வச்சுட்டு அப்படியே போனா. ஆனா அந்த இரவு மீனாட்சி அத்தை சொன்ன அந்த விஷயத்துக்கு பிறகு திவ்யாவால தூங்க முடியல. ஜன்னல் கிட்ட நின்னபடி வெளியே தெரிந்த நில ஒளியை வெறித்து பார்த்துட்டு இருந்தா. அவளோட கைகள்ல இன்னும் ரமேஷோட டைரி இருந்தது. அந்த டைரியோட பக்கங்களை அவ மீண்டும் மீண்டும் புரட்டினா. ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒவ்வொரு வரியிலையும் தனக்கு தெரியாத ஒரு ரமேஷ் இருந்தாரு. தந்தையா அவளுக்கு தெரிந்த ரமேஷ் இல்ல. காதலித்த ஒரு மனிதன், தவித்த ஒரு மனிதன், அழுத ஒரு மனிதன், உடைந்த ஒரு மனிதன். அந்த நேரத்துல கதவு மெதுவா திறந்தது. மீனாட்சி உள்ள வந்தாங்க. திவ்யா திரும்பி பார்த்தா. அத்த. மீனாட்சி அவகிட்ட வந்து உட்கார்ந்து சில நிமிடங்கள் அமைதியா இருந்தாங்க. அந்த அமைதியை உடைத்தது திவ்யா தான். அத்த, சொல்லுமா, அப்பா ஏன் வீட்டை விட்டு போனாங்க? மீனாட்சியோட கண்கள் உடனே கலங்குச்சு. அவங்க ஜன்னல் வழியா வானத்தை பார்த்தாங்க. 25 வருஷங்களுக்கு முன்னால நடந்த சம்பவங்கள் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அப்ப அவங்க மெதுவா பேச ஆரம்பிச்சாங்க. உங்க அப்பா இந்த வீட்டோட செல்ல பிள்ளை. தாத்தாவுக்கு உயிர்ன்னு கூட சொல்லலாம். எந்த விஷயத்துலயும் அண்ணனோட விருப்பத்துக்கு தான் முக்கியத்துவம். அவர் சிரிச்சா இந்த வீடு சிரிக்கும். அவர் சோகமா இருந்தா இந்த வீடும் சோகமா இருக்கும். அப்போதான் சுந்தரி அண்ணாவோட வாழ்க்கைக்குள்ள வந்தா. ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு. ஆனா அண்ணாவுக்கு அவ மேல உயிர். மீனாட்சியோட குரல்ல சிரிப்பும் வலியும் கலந்திருந்தது. அண்ணா காதலிக்கிறாருன்னு தெரிஞ்ச அன்னைக்கு இந்த வீட்லயே நான் தான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் முதல்ல. அப்பாவும் சம்மதிப்பாருன்னு நினைச்சோம். ஆனா ஆனா உங்க தாத்தா சம்மதிக்கல. அந்த ஒரு வாக்கியம் அந்த அறைக்குள்ள கனமா விழுந்தது. ஏன்? சுந்தரி ஏழை குடும்பம். அந்த காலத்துல குடும்ப கௌரவம், அந்தஸ்து, சொத்து இதெல்லாம் தான் உங்க தாத்தாவுக்கு முக்கியமா இருந்துச்சு. உங்க தாத்தா அண்ணகிட்ட சொன்னது, அந்த பொண்ண மறந்துரு. நான் பார்க்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அப்பா என்ன சொன்னாங்க? உங்க அப்பா ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. நான் சுந்தரிய தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா சொன்னாரு. திவ்யாவோட கண்கள்ல கண்ணீர் நிரம்புச்சு. அவ இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ரமேஷ் அவ மனசுல உருவாகிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வீட்ல தினமும் சண்டை. அண்ணாவோட பிடிவாதம், அப்பாவோட பிடிவாதம். கடைசியா ஒரு நாள் அண்ணா இந்த வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரு. திரும்பி வரவே இல்லையா அப்பா? வந்தாரு. பல தடவ வந்தாரு. ஆனா வாசலுக்கு வெளியவே நின்னுட்டு போயிடுவாரு. அப்போ சுந்தரி? மீனாட்சி சில நொடிகள் அமைதியா இருந்தாங்க. அதாம்மா வாழ்க்கை. அவங்க 2 பேரும் சேரவே இல்ல. என்ன? ஆமா. சுந்தரி அண்ணா கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்? சுந்தரி அப்போ எங்க இருக்காங்க இப்போ? எனக்கும் தெரியலம்மா. ஆனா இந்த கதையில இன்னும் நெறைய வழி இருக்குன்னு மட்டும் தெரியும். திவ்யாவோட மனசுல கேள்விகள் அதிகரிச்சுது. அதே நேரத்துல கீழ தோட்டத்துல தனியா உட்கார்ந்திருந்தாரு மாணிக்கம். கையில பழைய புகைப்படம். அதுல இளம் வயது ரமேஷ். அந்த புகைப்படத்தை வருடினபடி அவர் மெதுவா சொன்னாரு. என்ன மன்னிச்சிடுறா. அவரோட கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சுது. பல வருடங்களா யாரும் பார்க்காத கண்ணீர். ஆனா அடுத்த நொடி அவருடைய முகம் மீண்டும் கல்லு மாதிரி இறுகி போச்சு. ஏன்னா திவ்யாவை பார்க்கும் போதெல்லாம் ரமேஷ் தான் நினைவுக்கு வந்தாரு. ரமேஷ் நினைவுக்கு வந்தா அவர் செய்த தவறுகள் நினைவுக்கு வரும். அந்த குற்ற உணர்வை தாங்க முடியாம தான் அவர் திவ்யா கிட்ட இருந்து தூரமா இருந்தார். அவருக்கு திவ்யாவை பிடிக்கலன்னு அர்த்தமாயிடாது. அதுக்கு மாறா அவளை பார்க்கும் போதெல்லாம் இழந்த மகனுடைய முகம் தான் தெரியும். அதான் அவரால தாங்கிக்க முடியல. மேல திவ்யா இன்னும் ஜன்னல் பக்கத்திலேயே தான் நின்னுட்டு இருந்தா. அப்போ கீழே தோட்டத்துல நின்னுட்டு இருந்த அரவிந்த் அவளுடைய கண்கள்ல பட்டான். அவளுக்கே தெரியாம அவளுடைய உதட்டுல புன்னகை மலர்ந்தது. அதை பார்த்த அரவிந்தும் சிரிச்சான். ஆனா 2 பேருக்கும் தெரியல. இன்னும் சில நாட்கள்ல ஒரு உண்மை வெளியே வரும். அந்த உண்மை அவங்களோட காதலையே சோதிக்கும். அவங்களுடைய இதயங்களை பிரிக்கும்னு. அவங்கள ஒருத்தரை ஒருத்தர் அதிகமா நேசிக்க வைக்கும்.
அந்த நாள் நெருங்கிக்கிட்டே இருந்தது. காலை நேரம். மாணிக்கம் இல்லத்தோட தோட்டத்துல இருந்த மல்லிகை கொடிகள் முழுவதுமா வெள்ளை பூக்களால் நிரம்பி இருந்தது. காற்று வீசும்போதெல்லாம் பூவோட மனம் வீடு முழுதும் பரவுச்சு. அந்த காலையில திவ்யா வழக்கத்தை விட மகிழ்ச்சியா இருந்தா. காரணம் என்னன்னு அவளுக்கே தெரியல. ஆனா சில நாட்களா இந்த வீட்ல யாரோ ஒருத்தவங்கள தேடிக்கிட்டே அவ பார்வை அலைஞ்சுது. யாரோ பேசினா கவனம் அங்க போயிடும். யாரோ ஒருத்தர் சிரிச்சா மனசு லேசாயிடும். யாரோ ஒருத்தர் வெளியே போனா ஏதோ வெறுமையா இருக்கிற மாதிரி உணர்வு வரும். அந்த யாரோ யாருங்கிறது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. அரவிந்த். அக்கா என்று ஓடி வந்தான் ஆதவன். என்னடா, அண்ணன் வெளியே போறாராம். திவ்யா கையில இருந்த பூக்கூடைய இறக்கி வச்சா. அதுக்கு 3 நாள் போறாராக்கா. அந்த ஒரு வார்த்தை ஏனோ அவளோட மனசை தொட்டது. 3 நாட்களா? எங்க என்று சாதாரணமா கேட்டா. சென்னைக்கு. ஓ என்று மட்டும் சொன்னா. ஆனா அந்த ஓவுக்குள்ள இருந்த ஏமாற்றத்தை அவளால மறைக்க முடியல. அதே நேரத்துல மாடியில இருந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான் அரவிந்த். அவளுடைய முகம் மாறினது அவனுடைய கண்களுக்கு தப்பல. அவனுக்கே தெரியாம அவனுடைய உதட்டுல சின்ன புன்னகை தோன்றுச்சு. என்னடா சிரிக்கிற என்று கேட்டான் கார்த்திக். ஒண்ணும் இல்ல. இதை நான் நம்பணுமா? நம்பாத. டேய் சொல்லுடா. என்ன? நீ காதல்ல விழுந்துட்டேன்னு சொல்லு. அரவிந்தோட சிரிப்பு உடனே மறைஞ்சது. என்னடா உளர்ற? உன்னை எனக்கு 10 வருஷமா தெரியும். அதுக்கு ஒரு பொண்ணு சோகமா இருக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்படுறது இதான் முதல் தடவை. அரவிந்த் அமைதியாயிட்டான். ஏன்னா கார்த்திக் சொன்னது உண்மை. திவ்யாவுக்கு தன்னை பற்றிய கவலை இருக்குதுங்கிறத உணர்ந்தப்போ அவனுக்குள்ள ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சி பிறந்தது. அந்த மாலை பொழுது அரவிந்த் கிளம்ப தயாரானான். எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கார்ல ஏற்போனவன் திடீர்னு திரும்பி பார்த்தான். திவ்யா வாசல் கிட்ட நின்னுட்டு இருந்தா. 2 பேரோட பார்வையும் சந்திச்சது. போயிட்டு வரேன் என்று சொன்னான். சரி. அவ்வளவுதானா? வேற என்ன சொல்லணும்? தெரியல. எனக்கும் தெரியல. 2 பேருமே சிரிச்சாங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால இருந்த ஏக்கத்தை யாரும் பார்க்கல. அரவிந்த் போனதுக்கு அப்புறம் மாணிக்கத்தோட வீடு ஏனோ வெறுமையா தோன்றுச்சு. அத முதல்ல உணர்ந்தது திவ்யா தான். காலையில தோட்டத்துக்கு போனான். அவன் இல்ல. மதியம் சாப்பிட வந்தா. அங்கேயும் இல்ல. மாலை மாடிக்கு போனா. அங்கேயும் இல்ல. ராத்திரி உணவு நேரத்துல கூட எதிர்ல காலியா இருந்த நாற்காலி மட்டும் அவ கண்கள்ல பட்டது. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்டாங்க லக்ஷ்மி பாட்டி. ஒண்ணுல பாட்டி. ஆனா ஏதோ ஒன்று குறைஞ்சிருந்தது. அந்த இரவு திவ்யா மாடியில நின்னு வானத்தை பார்த்துட்டு இருந்தா. அப்போ முதல் முறையா ஒரு குரல் அவ பின்னால கேட்டது. இன்னும் தூங்கலையா? அந்த குரல் கேட்டதும் திவ்யா அதிர்ச்சியோடு திரும்பினா. மாணிக்கம். அவ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு முதல் முறையா அவர் தன்கிட்ட நேருக்கு நேரா பேசினாரு. தாத்தா என்று மெதுவா அழைத்தா. அந்த வார்த்தை மாணிக்கத்தோட இதயத்தை துளைச்சுது. பல வருடங்களா அந்த அழைப்பை அவர் கேட்கல. ரமேஷோட மக தன்னை தாத்தான்னு கூப்பிடுறா. சில நொடிகள் பேச முடியாம நின்னாரு. பிறகு பக்கத்துல வந்து, ரொம்ப குளிரா இருக்கு, உள்ள போ. அவ்வளவுதான். ஆனா திவ்யாவோட கண்கள் கலங்குச்சு. ஏன்னா அதுல இருந்தது அக்கறை. பல நாட்களா காத்திருந்த ஒரு சின்ன அக்கறை. அவர் திரும்பி போறப்போ திடீர்னு திவ்யா அழைத்தா. தாத்தா, அப்பா மேல உங்களுக்கு இன்னும் கோவம் இருக்கா? அந்த கேள்வி மாணிக்கத்தை அப்படியே உறைய வைத்தது. மெதுவா திரும்பினாரு. அவருடைய கண்கள் சிவந்திருந்துச்சு. உன் அப்பா மேல என்று தொடங்கினவரு சில நொடிகள் பேச முடியாம நின்னாரு. பிறகு மெதுவா சொன்னாரு. எனக்கு கோவம் இல்லம்மா. ஏன் மேலதான் கோவம். அந்த வார்த்தையை சொல்லிட்டு வேகமா உள்ள போயிட்டாரு. திவ்யா அங்கேயே நின்னா. அந்த ஒரு வரி அவளோட மனசை உழுக்குச்சு. ஏன் மேலதான் கோவம் அப்படின்னா உண்மையிலேயே தவறு செஞ்சது யாரு? அப்பாவா, தாத்தாவா? அந்த கேள்விக்கான பதில் இன்னும் வெளிவரல. ஆனா அந்த இரவு இன்னொரு இடத்துல சென்னையில இருந்த அரவிந்த் கைபேசியை எடுத்துக்கிட்டு திவ்யாவோட நம்பரை பார்த்துட்டு இருந்தான். கால் பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தவன் கடைசி வரைக்கும் கால் பண்ணவே இல்லை. ஆனா அவன் தூங்குறதுக்கு முன்னால மனசுல வந்த கடைசி நினைவு திவ்யாவுடைய முகம்தான். அதே நேரத்துல திவ்யாவும் மாடியில நின்னபடி ஒரே ஒரு விஷயத்தை தான் நினைச்சிட்டு இருந்தா. இப்ப அவர் இருந்தா என்ன பேசியிருப்பாரு? முதல் முறையா 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ஏக்கம் பிறந்திருந்தது. சென்னை.
மக்கள் கூட்டம், வாகனங்களுடைய சத்தம், அவசரமா ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கை. அந்த நகரம் வழக்கம் போல பரபரப்பா இருந்தது. ஆனா அந்த பரபரப்புக்கு நடுவுல இருந்த அரவிந்தோட மனசு மட்டும் அமைதி இல்லாம தவிச்சிட்டு இருந்தது. கார்த்திக் அலுவலக அறைக்குள்ள நுழைஞ்சப்போ ஜன்னல் பக்கத்துல நின்னு கைபேசியை பார்த்துட்டு இருந்தான் அரவிந்த். ஏற்கனவே 10 நிமிஷமா பார்த்துட்டு இருந்தான். அதே திரை, அதே எண், அதே தயக்கம். டேய், இன்னும் நீ கால் பண்ணலையா என்று சிரிச்சபடியே கேட்டான் கார்த்திக். அரவிந்த் உடனே போன் ஆஃப் பண்ணிட்டான். யாருக்கு? அடப்பாவி. டேய், வேலையை பாடுறா. நீ காதல்ல விழுந்துட்டேன்னு ஒத்துக்கிட்டா நான் வேலையை பார்க்குறேன். அரவிந்த் சிரிக்கல. ஏன்னா அவனுக்கே இப்போ உண்மை புரிய ஆரம்பிச்சது. 3 நாட்களா திவ்யாவை பார்க்கல. ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் அவளோட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. காலையில காஃபி குடிச்சாலும் அவளோட நினைவு, மழை பெஞ்சாலும் அவளோட நினைவு, ராத்திரி தூங்க போனாலும் அவளோட நினைவு. இது வெறும் ஈர்ப்பு இல்ல, அதை விட ஆழமானது, அதை விட ஆபத்தானது, அதை விட அழகானது. காதல். அந்த வார்த்தையை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டதும் அவனுடைய உதடுகள்ல தெரியாம ஒரு புன்னகை மலர்ந்துச்சு. அதே நேரத்துல மாணிக்கம் இல்லத்துல திவ்யாவும் அதே போராட்டத்துல தான் இருந்தா. அக்கா என்று ஆதவன் 10 முறை கூப்பிட்ட பிறகுதான் அவ திரும்பி பார்த்தா. என்னடா? நான் என்ன கேட்டேன்? தெரியலையே. அதான். ஏன்? அண்ணா இல்லைன்னா நீங்க ஆஃப் ஆயிடுறீங்க. திவ்யாவோட கண்ணங்கள் சிவந்துச்சு. டேய், ஓவரா பேசுறடா. உண்மையதானே சொல்றேன். உனக்கு வேற வேலையே இல்லை, போ. அண்ணா இருந்திருந்தா இப்போ சிரிச்சிருப்பீங்க. அந்த வார்த்தையை அவளை அமைதியாக்கிடுச்சு. ஏன்னா அதான் உண்மை. அன்னைக்கு மாலை பொழுது மீனாட்சியத்தை பழைய புகைப்படங்களை அடுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு புகைப்படம் கீழே விழுந்துச்சு. அதை எடுத்த திவ்யா ஒரு நொடி அப்படியே நின்னுட்டா. அதுல இளம் வயது ரமேஷ், மீனாட்சி, சிறு வயது அரவிந்த், அவங்களுக்கு இடையில 2 வயது குழந்தை. அந்த குழந்தை திவ்யா. அவளுடைய கண்கள் கலங்குச்சு. அத்தை. மீனாட்சி திரும்பி பார்த்தாங்க. இந்த போட்டோ. மீனாட்சியோட முகத்துல ஒரு சோகமான புன்னகை தோன்றுச்சு. இந்த போட்டோ நீ சின்ன பொண்ணா இருக்கும் போது எடுத்தது. அண்ணா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் யாரு கூட பேசவும் இல்லை. இங்க இருந்தும் யாரும் பேசல. ஆனா எனக்கு எங்க அண்ணன்னா உயிர். ஒரு நாள் அண்ணன் எனக்கு லெட்டர் போட்டுச்சு. அதை வச்சுதான் நான் அட்ரஸ் கண்டுபிடிச்சு நான் உன்னை நிறைய தடவை சின்ன பிள்ளையில பார்க்க வந்திருக்கேன். ஒரு நாள் என்னோட ஆசைக்காக அண்ணாவை நான் ஊருக்கு கூப்பிட்டேன். அண்ணா வரலன்னு தான் சொல்லுச்சு. ஆனா என்னோட பிடிவாதத்தினால நான் கம்பல் பண்ணி நான் கூப்பிட்டதுனால அண்ணா வந்தது. அண்ணா வந்த அன்னைக்கு எடுத்த போட்டோ தான் இது. அப்போ அப்பா நிறைய தடவை இங்க வந்திருக்காரா? இல்லம்மா, இதுதான் கடைசி தடவை. கடைசியா அண்ணா வந்த அன்னைக்கு எடுத்த போட்டோ தான் இது. அண்ணாவை கடைசியா இந்த வீட்டுல பார்த்த நாள் இந்த நாள் தான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீனாட்சி ஜன்னலை நோக்கி பார்த்தாங்க. அண்ணா திரும்பி வந்தாரு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள வரல. திவ்யா அமைதியா கேட்டுட்டு இருந்தா. அத்தை, சொல்லுமா. சுந்தரி அப்பா ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அந்த கேள்வி கேட்டதும் மீனாட்சியோட கண்கள் ஈரமாச்சு. நீண்ட நேரம் பேசாம இருந்தாங்க. பிறகு மெதுவா சொன்னாங்க, அது உங்க அப்பா எடுத்த மிகப்பெரிய தியாகம். தியாகமா? ஆமா. புரியல அத்தை. சுந்தரிக்கு இதய நோய் இருந்துச்சு. என்ன? ம், ஆமா. அந்த காலத்துல பெரிய ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நிறைய பணம் தேவை. அவங்க குடும்பத்தால அது முடியல. அப்பா. ம். அண்ணா தன்னோட உயிரையே கொடுக்க தயாரா இருந்தாரு. ஆனா அவங்க குடும்பத்துக்கு உதவி பண்ணணும்னா ஒரு நிபந்தனை. என்ன? சுந்தரி உன்னை விட்டு போகணும். அப்போதான் நான் உதவி பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. யாரத்த அதை சொன்னது? வேற யாரு? உங்க தாத்தா தான். அந்த ஒரு நொடி திவ்யாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவ இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்த அன்பான தாத்தா ஒரு காலத்துல இப்படி செஞ்சவரா? அதே நேரத்துல சென்னையில அரவிந்த் தன்னோட வேலையை முடிச்சு வீட்டுக்கு திரும்ப தயாரானான். மீண்டும் மீண்டும் அதே எண்ணம். நாளைக்கு நான் அவளை பார்க்க போறேன். அந்த எண்ணமே அவனுக்குள்ள ஒரு குழந்தைத்தனமான மகிழ்ச்சியை உருவாக்குச்சு. ஆனா அவனுக்கு தெரியல, அவன் வீட்டுக்கு திரும்பும் போது அவனோட வாழ்க்கையை மாற்ற போகும் ஒரு உண்மை மெல்ல அவனை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தது. ஒரு பழைய புகைப்படம், ஒரு மறைக்கப்பட்ட உறவு, ஒரு காதல், ஒரு பிரிவு, எல்லாம் ஒரே நேரத்துல அவனோட வாழ்க்கைக்குள்ள நுழைய போகுது.
3 நாட்கள், வெறும் 3 நாட்கள் தான். ஆனா அந்த 3 நாட்கள் அரவிந்துக்கும் திவ்யாவுக்கும் 3 மாதங்கள் போல கடந்திருந்தது. அத அவங்க யார்கிட்டயும் சொல்லல. தங்களுக்குள்ளேயும் ஒத்துக்கல. ஆனா இதயம் ஏற்கனவே ஒத்துக்குச்சு. அந்த காலை மாணிக்கம் இல்லத்துடைய வாசல்ல ஒரு கார் வந்து நின்னது. ஆதவன் ஓடி வந்து பார்த்தான். ஏய், அண்ணா வந்துட்டான் என்று கத்தினபடியே உள்ள ஓடினான். அந்த சத்தம் கேட்ட உடனே திவ்யாவுடைய இதயம் திடீர்னு வேகமா துடிச்சுது. எனக்கென்ன என்று தனக்குத்தானே சொல்லிக்கிட்டா. அவர் வந்தா எனக்கென்ன? ஆனா கால்கள் மட்டும் தானா வாசலை நோக்கி நடந்துச்சு. காருடைய கதவு திறந்தது. அரவிந்த் இறங்கினான். 3 நாட்களுக்கு பிறகு இருவருடைய பார்வையும் சந்திச்சது. அந்த ஒரு நொடி சுற்றி இருந்த எல்லா சத்தங்களும் மறைஞ்சு போனது போல இருந்தது. வந்துட்டீங்களா என்ற கேள்வி அவளுடைய பார்வையாலேயே கேட்டா திவ்யா. அரவிந்தும் அவளுடைய கேள்வி புரிஞ்சது போல பார்வையாலேயே பதிலளித்தான். பயணம் நல்லா இருந்துச்சா என்று வாய்விட்டே கேட்டுட்டான். இருந்துச்சு. அவ்வளவுதான். ஆனா 2 பேருடைய கண்கள்லயும் சொல்லப்படாத 1000 வார்த்தைகள் இருந்தது. அக்கா என்று ஆதவன் திவ்யாவுடைய காது கிட்ட வந்து கிசுகிசுத்தான். என்னடா, நீங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்குக்கா. டேய், அவளை துரத்திக்கிட்டு ஓடுனா திவ்யா. அவளை பார்த்த அரவிந்த் சிரிச்சான். அந்த சிரிப்பை பார்த்த லக்ஷ்மி பாட்டியோட மனசுல நிம்மதி பிறந்தது. பல வருடங்களுக்கு பிறகு இந்த வீட்டுல மீண்டும் இளமை சிரிச்சிட்டு இருந்தது. அன்று மாலை மழை பெய்ய ஆரம்பிச்சது. தோட்டத்துல நின்றுட்டு இருந்த திவ்யா மழை துளிகள் மண்ணில் விழுறத ரசிச்சுட்டு இருந்தா. அப்போ அவ கிட்ட வந்து நின்னா அரவிந்த். 2 பேரும் சில நிமிடங்கள் பேசவே இல்லை. மழை மட்டும் பேசிட்டு இருந்தது. பிறகு, என்ன மிஸ் பண்ணீங்களா என்று திடீர்னு கேட்டான் அரவிந்த். திவ்யா திடுக்கிட்டு போனான். என கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவளுடைய கண்ணங்கள் சிவந்துச்சு. இல்லையே. பொய். இல்ல. பொய். இல்ல. சரி என்று சிரிச்சிட்டான். ஆனா நான் மிஸ் பண்ணேன். அந்த ஒரு வார்த்தை திவ்யாவுடைய இதயத்தை தொட்டுச்சு. அவன் அதை சாதாரணமா சொன்னான். ஆனா அந்த சாதாரணத்துக்குள்ள இருந்த உண்மையை அவளால உணர முடிஞ்சது. அவ தலை குனிஞ்சா. மழை தொடர்ந்து பெய்தது. அந்த மழைக்குள்ள 2 இதயங்கள் ஒருத்தரை ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் நெருங்குச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இரவு ஆனதும் அரவிந்த் மாடி அறையில பழைய பொருட்களை ஒழுங்குபடுத்திட்டு இருந்தான். சென்னையில இருந்து கொண்டு வந்த சில ஃபைல்ஸ் எல்லாம் அலமாரியில வச்சிட்டு இருந்தப்போ கீழே ஒரு புகைப்படம் விழுந்தது. அதை எடுத்தான். ஒரு கணம் பார்த்தவன் புருவத்தை சுருக்கினான். அந்த புகைப்படத்துல இளம் வயது ரமேஷ், மீனாட்சி, அவனுடைய போட்டோ. அதே போல பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தவன் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். ஏன்னா அந்த முகம், அந்த கண்கள், அந்த சிரிப்பு அப்படியே திவ்யா போலவே இருந்தது. இது என்று முணுமுணுத்தான். புகைப்படத்தோட பின்புறத்தை திருப்பி பார்த்தான். ரமேஷ் மற்றும் குட்டி திவ்யாவுடன் அப்படின்னு எழுதியிருந்தது. திவ்யாவா? அரவிந்துடைய இதயம் ஒரு நொடி நின்னுச்சு. அவன் மீண்டும் புகைப்படத்தை பார்த்தான். மீண்டும் மீண்டும் ஏதோ ஒண்ணு பொருந்த ஆரம்பிச்சது. ரமேஷ், திவ்யா. திவ்யாவை முதல் முறையா மீனாட்சி அம்மா பார்த்தப்போ உண்டான உணர்ச்சி, மாணிக்கத்துடைய அமைதி, லக்ஷ்மி பாட்டியோட அளவில்லாத பாசம், இதெல்லாம் திடீர்னு அர்த்தம் பெற ஆரம்பிச்சது. ஆனா இன்னும் முழு உண்மை தெரியல. அவன் உடனே கீழே ஓடுனான். மீனாட்சி அறையில இருந்தாங்க. அம்மா. அவனோட குரல்ல இருந்த பதற்றம் மீனாட்சியை திரும்பி பார்க்க வச்சது. என்னடா? அவன் கையில இருந்து புகைப்படத்தை நீட்டினான். இந்த திவ்யா யாரு? மீனாட்சியோட முகம் உடனே வெளிரி போச்சு. பல வருடங்களா தவிர்க்க முயன்ற தருணம் இப்போ அவங்க முன்னால வந்து நின்னது. அம்மா, சொல்லுங்க, திவ்யா யாரு? மீனாட்சியோட கண்கள் மெதுவா கலங்குச்சு. வெளியில மழை இன்னும் பலமா பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மழையை போலவே ஒரு உண்மை பல வருடங்களா அடைச்சு வைக்கப்பட்டிருந்த கதவுகளை உடைச்சு வெளியே வர தயாராயிட்டு இருந்தது. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அரவிந்தோடைய மனம் அதை ஏற்குமா இல்லையானே அவங்களுக்குமே குழப்பமா இருந்தது. ஏன்னா அரவிந்துக்கு மாணிக்கம்னா உயிர். மாணிக்கத்துக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயமும் அவனுக்கும் பிடிக்காது. அரவிந்தோட கையில அந்த புகைப்படம் நடுங்கிட்டு இருந்தது. அவன் பார்வை மீனாட்சியோட முகத்தை விட்டு அகலவே இல்லை. அறைக்குள்ள ஒரு விதமான கனமான அமைதி. வெளியில மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஜன்னல் கம்பிகள்ல மழை துளிகள் மோதின சத்தம் மட்டும் கேட்டுது. அம்மா, திவ்யா யாருமா? மீனாட்சி கண்களை மூடிக்கிட்டாங்க. 25 வருடங்களா புதைச்சு வச்சிருந்த ஒரு உண்மை
இன்னைக்கு அரவிந்துக்கு தெரிய போகுது. உட்கார் அரவிந்த். இல்லம்மா, நீங்க சொல்லுங்க. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அவனுடைய குரல்ல இருந்த பதற்றம் மீனாட்சியோட இதயத்தை வலிக்க வச்சுது. ஏன்னா அவன் ஏன் இவ்வளவு பதறாங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அவன் காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அத அவன் சொல்லல. ஆனா ஒரு தாயோட மனசு உணராதா? மெதுவா நாற்காலியில உட்கார்ந்தாங்க மீனாட்சி. திவ்யா என்று தொடங்கினவங்க சில நொடிகள் அமைதியா இருந்தாங்க. உன் மாமா ரமேஷோட மக. அரவிந்தோட கண்கள் விரிஞ்சது. அவன் ஏற்கனவே சந்தேகப்பட்டான். ஆனா உண்மையை கேட்கிறதுங்கிறது வேற. மாமாவோட மகளா? ஆமா. அறைக்குள்ள மீண்டும் அமைதி. அரவிந்த் சிரிக்கவும் இல்ல, அதிர்ச்சி அடையவும் இல்ல, கோபப்படவும் இல்ல. அவன் வெறுமனே நின்னுட்டு இருந்தான். ஏன்னா அவன் மனசுல ஒரே ஒரு குரல் மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது. திவ்யா, திவ்யா, திவ்யா. அந்த பேர் மட்டும்தான். சில நிமிடங்கள் கழித்து அவன் மெதுவா கேட்டான். அவளுக்கு தெரியுமாமா? ம், தெரியும். அந்த ஒரு பதில் அவனுடைய இதயத்துல வேற மாதிரி வலியை ஏற்படுத்துச்சு. அப்போ என்கிட்ட இருந்து எல்லாரும் இதை மறைச்சிருக்கீங்க. மீனாட்சி அமைதியா தலையை யோசிச்சாங்க. ஏமா? அதுக்கான நேரம் வரல தம்பி. நேரமா? இல்ல நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சீங்களா? அரவிந்த், ஏன் இப்படிலாம் பேசுற? நீ சின்ன வயசுல இருந்து இங்கேயே வளர்ந்ததுனால உன் தாத்தாக்கு பிடிக்காது, எதுவும் உனக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு பிம்பத்திலேயே நீ வளர்ந்துட்டு இருக்கிற. உன் தாத்தாவே உன் மாமாவை ஏத்துக்கிட்டாலும் நீ ஏத்துக்க முடியாத ஒரு நிலைமையில தான் நீ இருந்த. அப்படி இருக்கும்போது எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? அம்மா, இப்போ நான் அவளை... மீனாட்சியோட கண்கள் கலங்குச்சு. நீ சொல்ல தேவையில்லை அரவிந்த். எனக்கு தெரியும். அரவிந்த் சட்டுன்னு அந்த அறையை விட்டு வெளியேறிட்டான். அந்த இரவு அரவிந்தால தூங்க முடியல. மாடியில நின்று வானத்தை பார்த்துட்டு இருந்தான். மழை நின்று இருந்துச்சு. ஆனா அவன் மனசுக்குள்ள புயல் வீசிட்டு இருந்தது. திவ்யா முதல் நாள் சமையல் அறையில சண்டை போட்டது, பாப்பநாசத்துல சிரிச்சது, மழையில நின்று பேசினது, என்னை மிஸ் பண்ணீங்களான்னு கேட்டது, அந்த நினைவுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா வந்துட்டு இருந்தது. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது அவன் எவ்வளவு ஆழமா அவளை நேசிக்க ஆரம்பிச்சிருந்தான்னு. ஆனா அந்த காதலோடு சேர்ந்து இன்னொரு விஷயமும் வந்தது. மாணிக்கம், அவனோட தாத்தா ரமேஷ் மாமா. 25 வருட பிரிவு. ஒரு குடும்பத்துடைய காயம். தாத்தா என்று மெதுவா முணுமுணுத்தான். அந்த மனிதர் இன்னும் ரமேஷை நினைச்சு அழுதுட்டு இருக்காரு. இன்னும் தன்னைத்தானே குற்றம் சொல்றாரு. இப்போ ரமேஷோட மகளை தான் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தா அவருக்கு எப்படி இருக்கும்? அந்த எண்ணமே அரவிந்தோட மனச கணக்க வச்சுது. மறுநாள் காலை வீட்டுல எல்லாரும் வழக்கம் போல இருந்தாங்க. ஆனா அரவிந்த் மட்டும் மாறி இருந்தான். திவ்யா கீழே வந்தப்போ அவன் அங்கிருந்து எழுந்து போயிட்டான். என்னாச்சு என்று கேட்டா அவ. ஒண்ணும் இல்ல. அவன் திரும்பி பார்க்கவே இல்லை. திவ்யாவோட புருவம் சுருங்குச்சு. மதியம் அவ பேச வந்தா. அரவிந்த், எனக்கு வேலை இருக்கு. ஒரு நிமிஷம் கேளுங்க, அப்புறம் பேசலாம் என்று சொல்லிட்டு மீண்டும் விலகிட்டா. மாலை நேரம் தோட்டத்துல திவ்யா உட்கார்ந்திருந்தான். மனசுல ஒரே குழப்பம். 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவளை பார்த்தாலே சிரிச்சவன் இன்னைக்கு பார்க்கவே தயங்குறா. ஏன்? என்ன மாறிடுச்சு? அவளுக்கு தெரியல. ஆனா அந்த விலகல் அவளுக்கு ரொம்பவே வலியை ஏற்படுத்துச்சு. ரொம்ப வலிச்சுது. இரவு லக்ஷ்மி பாட்டி அறைக்குள்ள வந்தப்போ திவ்யா ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்திருந்தா. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி. பொய் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையோட லக்ஷ்மி பாட்டி அவகிட்டயே வந்து உட்கார்ந்தாங்க. திவ்யாவுடைய தலைமுடிய வருடினாங்க. நான் வயசானவ. முகத்தை பார்த்தாலே எல்லாம் தெரியும். அந்த அன்புல திவ்யாவுடைய கண்கள் கலங்குச்சு. பாட்டி, சொல்லுமா. யாராவது திடீர்னு நம்ம கிட்ட இருந்து தூரமா போயிட்டா என்ன பண்ணணும்? லக்ஷ்மி அம்மா அமைதியா அவளை பார்த்தாங்க. அவ யார பத்தி பேசுறாங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. மெதுவா சிரிச்சாங்க. உண்மையா நேசிக்கிறவங்க தூரமா போக முடியாதுமா. எவ்வளவு தூரம் போனாலும் இதையும் திரும்ப கூட்டிட்டு வந்துரும். அந்த வார்த்தைகள் திவ்யாவோட மனசுல ஆழமா பதிஞ்சுது. ஆனா அவளுக்கு தெரியல. அதே நேரத்துல மாடியில நின்னுட்டு இருந்த அரவிந்தும் அழுதுட்டு இருந்தான். முதல் முறையா காதலுக்காக, திவ்யாவுக்காக, அவளை இழந்துருவோமோங்கிற பயத்துக்காக. அந்த இரவு ஒரே வீட்டுக்குள்ள இருந்த 2 இதயங்கள் ஒருத்தர ஒருத்தர் நினைச்சபடியே ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் சொல்ல முடியாம தவிச்சுது.
சில பிரிவுகள் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நடக்கும், ஒரே மேஜையில உட்கார்ந்து சாப்பிட்டாலும் நடக்கும், ஒரே காற்றை சுவாசிச்சாலும் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரிவு தான் இப்போ திவ்யாவுக்கும் அரவிந்துக்கும் இடையில விளைஞ்சிட்டு இருந்தது. 3 நாட்களா அரவிந்த் திவ்யா கிட்ட சரியா பேசவே இல்ல. அவள பார்த்தாலே வேற பக்கம் திரும்பிடுவான். அவ இருக்கிற இடத்துக்கே வரமாட்டான். அவ பேச வந்தா வேலைய காரணம் சொல்லிட்டு அகன்றுடுறான். ஆனா அவளுக்கு தெரியாம அவ இல்லாத நேரங்கள்ல அவளையே தான் பார்த்துட்டு இருக்கான். அவ சிரிக்கிறாளா, சாப்பிடுறாளா, உடம்பு நல்லா இருக்குதா, எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கான். திவ்யாவுக்கு அந்த மாற்றம் புரியல. 1 நாள், 2 நாள், 3 நாள் வேலை இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சா. 4வது நாள் ஏதாவது பிரச்சனையோ என்று நினைச்சா. 5வது நாள் அவளுடைய மனசு வலிக்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு மாலை பொழுது மழை வரப்போற அறிகுறியா வானம் கருமையா இருந்தது. தோட்டத்துல தனியா உட்கார்ந்திருந்தா திவ்யா. கையில புத்தகம் இருந்தது. ஆனா ஒரு வரி கூட படிக்கல. கண்கள் புத்தகத்துல இருந்தது. மனசு வேற எங்கேயோ இருந்தது. அப்போ ஆதவன் வந்து பக்கத்துல உட்கார்ந்தான். அக்கா, ம், நீங்க அழுதீங்களா? திவ்யா திடுக்கிட்டு போனா. இல்லையே. பொய் சொல்லாதீங்கக்கா. ஏன்டா அப்படி கேக்குற? உங்க கண்ணு நல்லா செவந்து போயிருக்கு. திவ்யா சிரிக்க முயன்றா. ஆனா அந்த சிரிப்பு உடைஞ்சு போயிடுச்சு. அத பார்த்த ஆதவன் மெதுவா கேட்டான். அண்ணாவால தானே நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அந்த ஒரு கேள்வி அவ இதயத்தை தொட்டுச்சு. என்ன உளர்ற? நான் சின்ன பையன் ஒன்றும் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிற விதம், இதெல்லாம். திவ்யாவுடைய முகம் சிவந்துச்சு. ஆனா அதே நேரத்துல கண்களும் கலங்குச்சு. அப்போ இப்ப ஏன் இப்படி இருக்காரு? அந்த கேள்விக்கு ஆதவன் கிட்டயும் பதில் இல்ல. அதே நேரத்துல மாடி அறையில நின்னுட்டு இருந்தான் அரவிந்த். கீழே உட்கார்ந்திருந்த திவ்யாவை பார்த்துட்டு இருந்தான். அவன் முகத்துல இருந்த சோகத்தை பார்த்ததும் அவனுக்கும் மனசு வலிச்சுது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்று தனக்கு தானே கேட்டுக்கிட்டான். ஆனா அடுத்த நொடி மாணிக்கத்துடைய முகம்தான் நினைவுக்கு வந்தது. ரமேஷோட பிரிவு நினைவுக்கு வந்தது. மாணிக்கம் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டது நினைவுக்கு வந்தது. அவன் மீண்டும் தன்னையே இறுக்கிக்கிட்டான். இல்ல, இது சரி வராது. அந்த இரவு உணவு மேஜையில எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. திவ்யா மட்டும் அமைதியா இருந்தா. லட்சுமி பாட்டி கவனிச்சாங்க. மீனாட்சியும் கவனிச்சாங்க. மாணிக்கமும் கவனிச்சாரு. அவர் வழக்கம் போல எதுவும் பேசல. ஆனா அவருடைய பார்வை அவ மேலேயே தான் இருந்தது. திடீர்னு திவ்யா எழுந்தா. எனக்கு பசிக்கல பாட்டி. ஏமா? சும்மாதான் என்று சொல்லிட்டு உள்ள போயிட்டா. அவ போனதும் மாணிக்கம் கரண்டிய கீழே வச்சாரு. அந்த சத்தம் கேட்டதும் எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. அவரு நேரா அரவிந்த் தான் பார்த்தாரு. என்ன பிரச்சனை? அரவிந்த் அதிர்ச்சி அடைஞ்சான். என்ன தாத்தா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பொய் சொல்லாத. அறை முழுதும் அமைதியாயிடுச்சு. ஏன்னா மாணிக்கம் இப்படி பேசுறது ரொம்பவே அரிது. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு முதல் தடவையா சாப்பிடாம எழுந்து போயிருக்கா. ஏன்? அரவிந்தால பதில் சொல்ல முடியல. நான் கேட்டுட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவருடைய குரல் கடினமா இருந்தது. ஆனா அதுக்குள்ள இருந்த அக்கறைய எல்லாருமே உணர்ந்தாங்க. திவ்யா கிட்ட நேரா பேசாத மனிதர் இன்னைக்கு அவளுக்காக கோவப்பட்டுட்டு இருந்தாரு. லக்ஷ்மி அம்மா மெதுவா சொன்னாங்க. அவங்கள விடுங்கங்க. சின்ன பசங்க தானே. ஆனா மாணிக்கம் கேட்கல. ஒருத்தர் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அந்த கேள்வி நேரா அரவிந்தோட நெஞ்சில வந்து விழுந்தது. அவன் மெதுவா நாற்காலியில இருந்து எழுந்தான். தாத்தா, நான் யாரையும் கஷ்டப்படுத்துறேன்னு நான் எதுவும் செய்யல தாத்தா. முதல் முறையா அவனுடைய குரல் உடைஞ்சது. ஆனா சில விஷயங்கள் சரியா வராது. மீனாட்சியோட இதயம் வேகமா துடிச்சுது. தன்னுடைய மகன் திவ்யாவை விட்டு விலகுறாங்கிறத நினைக்கும் போதே அவங்களுக்கு ரொம்பவே வலிச்சுது. மாணிக்கம் மட்டும் புரியாம பார்த்தாரு. எது சரியா வராது? அரவிந்த் பதில் சொல்லல. சொன்னா எல்லாம் உடைஞ்சிடும். அந்த நொடியில திவ்யா மெதுவா திரும்பினா. அவளுடைய கண்கள் அரவிந்த மட்டுமே பார்த்துச்சு. ஏன் இப்படி அவன் பேசுறான்? ஏன் என்னை விட்டு தூரமாகறான்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவளுக்கு எதுவுமே புரியல. ஆனா அவனோட கண்கள்லயும் வலி இருக்கிறத மட்டும் அவன் உணர்ந்தான். சில நொடிகள் கழித்து அரவிந்த் மெதுவா சொன்னான். மன்னிச்சிடுங்க தாத்தா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லிட்டு வெளியே போயிட்டான். அவன் போன பிறகும் அந்த மேஜையில யாரும் பேசல. மாணிக்கம் மட்டும் அமைதியா உட்கார்ந்திருந்தார். அவருடைய பார்வை கதவை நோக்கி இருந்தது. பிறகு மெதுவா திவ்யாவை பார்த்தார். வந்து சாப்பிடுமா. அந்த மாங்கிற ஒற்றை வார்த்தை
திவ்யாவுடைய கண்களை நிரப்பிடுச்சு. அவர் முதல் முறையா அவளை பேத்தியா அழைச்சிருக்காரு. அந்த நொடியில இருந்துதான் மாணிக்கத்தோட மனச்சுவர் மெதுவா உடைய ஆரம்பிச்சது. அந்த இரவு மாணிக்கம் இல்லம் முழுவதும் அமைதியா இருந்தது. வீட்டுடைய பெரிய சுவர் கடிகாரம் மட்டும் ஒவ்வொரு நொடியும் எண்ணிட்டு இருந்தது. ஆனா அந்த வீட்டுல 4 பேருக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை. திவ்யா, அரவிந்த், மாணிக்கம், மீனாட்சி. இந்த 4 பேரும் 4 அறைகள்ல இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் மட்டும் ஒரே இடத்த சுத்திட்டு இருந்தது. தன்னுடைய அறைக்குள்ள வந்த திவ்யா கதவை சாத்திட்டு படுக்கையோட ஓரத்துல உட்கார்ந்தா. அறையில மங்கலான விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது. முன்னாடி இருந்த அறை அவளுக்கு ஒரு விருந்தினர் அறை. இப்போ அவளுடைய அறை, அவளுடைய இடம், அவளுடைய பாதுகாப்பு. ஆனா இன்னைக்கு அந்த அறையே வெறுமையா தோன்றுச்சு. அவன் மனசுல மீண்டும் மீண்டும் அரவிந்தோட முகம் வந்தது. அவன் தன்னை பார்க்காம விலகுனது, அவன் பேசாம போனது, அவன் கண்கள்ல இருந்த வலி எல்லாமே மனச நசுக்கிட்டு இருந்தது. என்ன தவறு செஞ்சனா என்று மெதுவா கேட்டான். பதில் இல்ல. அந்த கேள்வி சுவர்ல மோதி திரும்பி வந்தது. படுக்கையில சாஞ்சவ இறுதியா தன்னை கட்டுப்படுத்த முடியாம அழ ஆரம்பிச்சா. முதல்ல மெதுவா, பிறகு தேம்பி தேம்பி அழுதா. பல வருடங்களா அவ இப்படி அழவே இல்ல. அப்பா இறந்தப்போதான் கடைசியா இப்படி அழுதிருந்தா. ஏன்னா இப்போ அவ இழக்கிறது என்னன்னு அவளுக்கே புரியல. ஆனா இழக்கிறேங்கிற ஒரு உணர்வு மட்டும் இருந்தது. அதே நேரத்துல மாடி அறையில நின்னுட்டு இருந்த அரவிந்த் ஜன்னல் கிட்ட. வெளியே இருள். தூரத்துல நாய்கள் குறைக்கிற சத்தம். குளிர்ந்த காற்று. ஆனா அவனுக்குள்ள மட்டும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. அவன் வாழ்நாள்ல முதல் முறையா தன்னோட இதயத்தோட சண்டை போட்டுட்டு இருந்தான். விலகிடுன்னு புத்தி சொல்லுச்சு. முடியாதுன்னு இதயம் சொல்லுச்சு. அது சரியில்லை. ஆனா அவ இல்லாம வாழ முடியுமான்னு தெரியலையே. மீண்டும் மீண்டும் அதே போராட்டம். அவன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். திவ்யாவோட அறையில மட்டும் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. அவ இன்னும் தூங்கலையா என்று தன்னை அறியாம முணுமுணுத்தான். அந்த நொடி அவ அழுதுட்டு இருக்காங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு வலி அவளுக்கும் இருக்குதுங்கிறத மட்டும் அவன் உணர்ந்தான். கீழே மாணிக்கம் தன்னோட அறையில தனியா உட்கார்ந்திருந்தாரு. மேசை மேல பழைய மரப்பெட்டி திறந்து கிடந்தது. அதுக்குள்ள பல வருடங்களா யாரும் பார்க்காத சில பொருட்கள். பழைய புகைப்படங்கள், கடிதங்கள், ஒரு கடிகாரம், ஒரு பேனா. அவற்றுக்கிடையில ஒரு வெள்ளை நிற உரை. அதை பார்த்ததும் அவருடைய கைகள் நடுங்குச்சு. அது ரமேஷோட கடைசி கடிதம். அவர் இறக்குறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால வந்த கடிதம். பல வருடங்களா அதை 100 தடவைக்கு மேல படிச்சிருப்பாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது புதுசாவே வலிக்கும். மெதுவா அந்த கடிதத்தை திறந்தார். அதுல இருந்த எழுத்துக்கள் காலத்தால கொஞ்சம் மங்கி இருந்தது. ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் உயிரோட இருந்தது. அப்பா, இந்த கடிதம் உங்க கைக்கு வரும்போது நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியாது. நான் உங்களை வெறுத்ததில்லப்பா. கடைசி வரைக்கும் வெறுக்கவே இல்லை. என்னோட வாழ்க்கையில நான் எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் நான் தான் காரணம். அதுக்காக உங்கள ஒரு நாளும் நான் குற்றம் சொல்லல. ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும். நான் இல்லாத பிறகு திவ்யாவ தனியா விட்டுறாதீங்க. அந்த வரிய படிச்சதும் மாணிக்கத்தால மேலும் படிக்க முடியல. அவர் கண்கள மூடிக்கிட்டாரு. அவரோட மனக்கண்ல சிறுவயது ரமேஷ் ஓடி வந்து அப்பான்னு அழைத்த குரல் தான் கேட்டது. நான் தோத்துட்டேன்டா என்று உடைஞ்சு போனாரு. அந்த நேரத்துல கதவு மெதுவா திறந்தது. மீனாட்சி உள்ள வந்தாங்க. அப்பாவோட கையில இருந்த கடிதத்தை பார்த்ததும் அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுது. மெதுவா பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. சில நிமிடங்கள் 2 பேருமே பேசிக்கல. அதன் பிறகு மீனாட்சி மெதுவா கேட்டாங்க. இன்னும் எவ்வளவு நாள்ப்பா இப்படியே இருக்க போறீங்க? எதுக்குமா? எவ்வளவு நாள் உங்களையே தண்டிச்சுக்க போறீங்க? அவரால பதில் சொல்ல முடியல. மீனாட்சியோட குரல் மென்மையா இருந்தது. ஆனா அதுல பல வருடங்களா தேங்கி இருந்த வலி இருந்தது. அண்ணா உங்களை வெறுக்கலப்பா. தெரியுமா? அண்ணன் கடைசி வரைக்கும் உங்களை நேசிச்சாரு. ம். அப்ப ஏன் இன்னும் உங்களையே மன்னிக்க மாட்றீங்க? அந்த கேள்வி மாணிக்கத்தோட இதயத்துல ஆழமா பாய்ஞ்சுது. ஏன்னா அவர்கிட்ட அதுக்கு பதில் இல்ல. அதே நேரத்துல மீனாட்சியோட பார்வை கடிதத்து மேல விழுந்தது. இது திவ்யா பார்க்கணும்பா. மாணிக்கம் உடனே தலையசைச்சாரு. இல்ல. ஏன்பா? இதுக்கான நேரம் இன்னும் வரலம்மா. நேரமா? 25 வருஷமா நீங்க இந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. மாணிக்கம் ஜன்னல் வழியா வெளியே பார்த்தாரு. அங்க திவ்யாவோட அறை ஜன்னல்ல இன்னும் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. ரமேஷுடைய மகள், அவருடைய பேத்தி, இத்தனை நாள் தாங்கிட்ட தள்ளி வச்சிருந்த உறவு. மெதுவா, மிக மெதுவா அவருடைய மனம் அவளை ஏத்துக்க ஆரம்பிச்சிருந்தது. ஆனா இது அரவிந்துக்கு தெரியாது. அரவிந்துக்கு இது தெரிஞ்சிருந்தா
கண்டிப்பா அவனுடைய காதல நேரடியா திவ்யா கிட்ட சொல்லிருவான். ஆனா, அவனுடைய எண்ணத்த பொறுத்தவரைக்கும், தாத்தா என்னைக்கும் ரமேஷ் மாமாவ ஏத்துக்க மாட்டாருங்கிறது தான். அந்த ஒரு காரணத்துக்காக தன்னுடைய காதலையே சிதைச்சிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காலை, மாணிக்கம் இல்லத்துல வழக்கம் போலவே வேலைகள் நடந்துட்டு இருந்தது. சமையலறையில லட்சுமி அம்மா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆதவன் வழக்கம் போல வீட்டையே தலைகீழா மாத்திட்டு இருந்தான். மீனாட்சி பூஜை அறையில விளக்கு ஏத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வீட்ல 2 பேருக்கு மட்டும் எதுவுமே வழக்கம் போல இல்ல. அரவிந்த், திவ்யா. ஒருத்தர் இன்னொருத்தவங்கள்ட்டேருந்து விலக முயற்சிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் ஏன் விலகுறாருங்கிறத புரியாம தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த தவிப்பு காரணமாவே அன்னைக்கு காலையில திவ்யா வீட்டுக்குள்ள இருக்க முடியாம தோட்டத்துக்கு போனா. வீட்டுடைய பின்புறத்துல இருந்த பழைய மாமரத்துக்கு கீழே ஒரு கல் பெஞ்ச் இருந்தது. அங்க உட்கார்ந்தவ காற்றுல அசைஞ்ச இலைகளை விரித்து பார்த்துட்டு இருந்தா. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவரைதான் நினைக்கிறேன் என்று மனசுக்குள்ளேயே நினைச்சா. அந்த உண்மையை இப்போ அவளால மறுக்க முடியல. அது வெறும் பாசம் இல்ல, வெறும் பழக்கம் இல்ல, அது காதல். அந்த வார்த்தை மனசுல தோன்றின உடனே அவளுடைய கண்கள் தானாவே மூடிக்குச்சு. நான் காதலிக்கிறேனா என்று தன்னைத்தானே கேட்டுக்கிட்டா. பதில் சொல்ல யாரும் இல்ல. ஆனா இதயம் ஏற்கனவே பதில் சொல்லிடுச்சு. திவ்யா. அந்த நேரத்துல ஒரு மென்மையான குரல் கேட்டது. திரும்பி பார்த்தா. மீனாட்சி. அத்த, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் அத்த. மீனாட்சி பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. சில நிமிடங்கள் 2 பேரும் அமைதியா இருந்தாங்க. பிறகு மெதுவா திவ்யாவுடைய தலைய வருடினாங்க. அந்த ஒரு தொடுதல் போதும். திவ்யாவுடைய கண்கள் உடனே கலங்கிடுச்சு. ஏன்னா சில நேரங்கள்ல மனிதர்கள் வார்த்தைகளால உடையறதில்ல, அன்பால உடையறாங்க. என்னம்மா என்று மெதுவா கேட்டாங்க மீனாட்சி. திவ்யா முதல்ல பேசல. பிறகு பல நாட்களா மனசுல தேங்கி இருந்த கேள்விய கேட்டுட்டா. அத்த. ம். சொல்லுமா. அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். நான் சின்ன வயசா இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவோட இருந்த நாட்கள் ரொம்பவே குறைவு. அப்பா தான் என்னை வளர்த்தாரு. இப்போ உங்க கூட இருக்கும்போது அம்மா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். அப்பா எப்படி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? மீனாட்சி அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அந்த கேள்வி அவங்கள ரொம்பவே பாதிச்சுது. திவ்யா அவங்களோட முகத்தையே பார்த்தா. நான் கேட்டது தப்பா அத்த? அதெல்லாம் இல்லம்மா. அப்ப சொல்லுங்க அத்த. மீனாட்சி மெதுவா பெருமூச்சு விட்டாங்க. உன் அம்மா நளினி ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க அப்பாவை ரொம்ப நேசிச்சா. அப்பாவும் நேசிச்சாரா? அந்த கேள்விக்கு மீனாட்சி உடனே பதில் சொல்லல. ஏன்னா அதுதான் இந்த கதையோட மிக கடினமான உண்மை. உண்மையை சொல்லணுமா? ம். உங்க அப்பா சுந்தரிய தான் உயிருக்கு உயிரா காதலிச்சாரு. திவ்யாவுடைய கண்கள் மெதுவா விரிஞ்சது. அப்போ அம்மா. மீனாட்சி தூரத்துல இருந்த வானத்தை பார்த்தாங்க. அவங்களுடைய மனம் 25 வருடங்கள் பின்னோக்கி போச்சு. அந்த காலத்துல ரமேஷ்னாலே சிரிப்பு, உற்சாகம், துடிப்பு. எங்க அப்பாவோட பெருமை. ஊரே பாராட்டின ஒரு இளைஞன். அப்பதான் சுந்தரி அண்ணாவோட வாழ்க்கைக்குள்ள வந்தா. 2 பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சாங்க. முதல்ல நட்பு, பிறகு பாசம், அதுக்கு பிறகு காதலா மாறுச்சு. ஆனா அந்த காதல் ஒரு நாளும் சுயநலமா இருக்கல. நான் தான் ஏற்கனவே சொன்னனே, சுந்தரி ஏழை குடும்பம்னு. நாம வசதியான குடும்பம். இருந்தாலும் 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் மட்டும் தான் பார்த்தாங்க. வசதியெல்லாம் பார்க்கல. நான் உங்கள தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சுந்தரி அடிக்கடி சொல்லுவா. உங்க அப்பாவும் அதே தான் சொல்லுவாரு. அந்த காதல உடைச்சது சுந்தரிக்கு வந்த நோய் தான். அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு எப்போ தெரிய வந்ததுன்னா, ஒரு நாள் திடீர்னு காலேஜ்ல மயங்கி விழுந்துட்டா. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணப்போ தான் இதயத்துல கடுமையான பிரச்சனை இருக்கிறது தெரிய வந்தது. உயிருக்கு ஆபத்து, அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிறது. மீனாட்சியோட குரல் மெதுவா கரகரத்தது. அப்பதான் எல்லாமே மாறிப்போச்சு. தாத்தாவால தானே. அப்பா தவறு பண்ணிட்டாரு தான். ஆனா அவர் மட்டும் தவறு பண்ணல. புரியல. அந்த நேரம் எங்க குடும்பமும் உடைஞ்சு போயிருந்தது. தொழில் நஷ்டம், கடன், அவமானம் எல்லாமே ஒரே நேரத்துல வந்தது. அப்போ உங்க அப்பா ஒரு முடிவெடுத்தாரு. என்ன? சுந்தரிய காப்பாத்தணும், குடும்பத்தையும் காப்பாத்தணும். அதுக்காக தன்னோட வாழ்க்கையே பலி கொடுத்தாரு. நம்ம தொழில் நஷ்டத்துல போயிருந்தப்போ நம்மகிட்டயும் அவ்வளவா பணம் இல்ல.
ஆனா சுந்தரிய காப்பாத்தியே ஆகணும். சுந்தரிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்துல உங்க அப்பாவும் இருந்தாரு. அதனால தான் தாத்தா அந்த கண்டிஷன் வச்சது. உனக்கு நான் பணம் தரணும்னா, நீ சுந்தரிய விட்டு விலகணும்னு. ஏன்னா அவரால மன கஷ்டங்கள தாங்கிக்க முடியல. ஏற்கனவே தொழில் நஷ்டம் அடைஞ்சதுல ஒரு பக்கம் கவலையில இருந்தாலும், தன்னுடைய மகனோட வாழ்க்கை எங்க அந்த ஏழை பொண்ண கட்டிக்கிறதுனால தன்னோட கௌரவம் போயிடுமோ அப்படிங்கிறதையும் உங்க தாத்தா யோசிச்சாரு. அதனால தான் இந்த நிபந்தனை. இந்த கண்டிஷன்னால உங்க அப்பா தன்னையே தியாகம் செஞ்சாரு. சுந்தரிய எப்படியாவது காப்பாத்தியாகணும் அப்படிங்கிறதுக்காக, உங்க தாத்தாவோட கண்டிஷன அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, பணத்த வாங்கிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. உங்க அப்பா தாத்தாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தின் காரணமா, சுந்தரிய விட்டு விலகிட்டாரு. அப்பா ஓகே, பையன் சுந்தரிய விட்டு விலகிட்டான். இங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பொண்ணெல்லாம் பார்த்தாரு. ஆனா அண்ணன் ஒத்துக்கல. சுந்தரி என் வாழ்க்கையில இல்லைன்னா, என் வாழ்க்கையில வேற யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்ட விட்டு வெளியேறிட்டாரு. எவ்வளவோ நாங்க தடுத்து பார்த்தோம். அண்ணன் கேட்கல. அப்பாவுடைய பேச்சு மீறி வீட்ட விட்டு வெளியேறிட்டாரு. உங்க கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டது சுந்தரியோட உயிரை காப்பாத்தணும்னு தான். இப்ப சுந்தரி பொழைச்சிட்டா. அது போதும் எனக்கு. இப்படி சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளியே போனவர் தான். அதுக்கப்புறம் வரவே இல்ல. அதுக்கப்புறமா அண்ணனோட வாழ்க்கைக்குள்ள வந்தவ தான் நளினி. அவ ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப வருஷம் கழிச்சு அண்ணன் லெட்டர் போட்டாரு. அப்போதான் நான் அந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்ப நீ சின்ன பொண்ணா இருந்த. அப்ப அடிக்கடி நான் உன்னை பார்க்க வருவேன். அண்ணா எங்க வீட்டுக்கு வரணும்னு நான் ரொம்பவே வற்புறுத்தி கேட்டுக்கிட்டதுனால அண்ணா வந்தாரு. அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ தான் அன்னைக்கு பார்த்தல அந்த ஃபோட்டோ. கடைசியா அண்ணா இந்த வீட்டுக்கு வந்த நாள் அதுதான். ஏன் அத்த? அதுக்கப்புறம் ஏன் வரல? அன்னைக்கு அண்ணா கடைசியா வந்த அன்னைக்கு அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிடுச்சு. அண்ணா வந்தது. பெரிய சண்டை நடந்தது. அந்த சண்டைக்கு அப்புறம் அண்ணா இங்க வரவே இல்ல. அந்த நேரத்துல தூரத்துல நின்னுட்டு இருந்த ஒரு உருவம் இந்த உரையாடல் முழுவதையும் கேட்டுட்டு இருந்தது. அரவிந்த். அவன் அங்கிருந்து போக நினைச்சான். ஆனா முடியல. ஏன்னா ரமேஷோட கதை மட்டும் இல்ல. திவ்யாவோட குரலும் அவனை அங்கேயே நிக்க வச்சுது. அவளை பார்க்க கூடாதுன்னு மனசு சொல்லுச்சு. ஆனா அவ அழுதா இன்னும் அவனால தாங்கிக்க முடியல. அவனுடைய பார்வை மெதுவா திவ்யாவை நோக்கி போச்சு. அவ தலைய குனிஞ்சு உட்கார்ந்திருந்தா. அந்த முகத்துல இருந்த வலிய பார்த்ததும் அவனுடைய இதயம் மீண்டும் உடைஞ்சது. அவன அறியாம ஒரு அடி முன்னால வந்தான். அடுத்த நொடியே தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். இல்ல, இது சரி வராது என்று முணுமுணுத்து திரும்பி போயிட்டான். அவனுக்கு தெரியல. அவன் போனத திவ்யா பார்த்துட்டா. அவன் மீண்டும் தன்னை விட்டு விலகி போனத அவளோட மனசு மீண்டும் உணர்ந்துருச்சு. அந்த மாமரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்த திவ்யாவோட கண்கள்ல மீண்டும் கண்ணீர் நிரம்புச்சு. மாலை நேரம். சூரியன் மேற்க சாஞ்சிட்டு இருந்தான். மாணிக்கம் இல்லத்துடைய பின்புற தோட்டம் முழுதும் பொன்னிற ஒளி பரவி இருந்தது. மாமர இலைகளுக்கு இடையில ஊடுருவி வந்த ஒளிக்கற்றைகள் தரையில வித்தியாசமான வடிவத்தை வரைஞ்சிட்டு இருந்தது. அந்த அழக ரசிக்கிற மனநிலை மட்டும் திவ்யாவுக்கு இல்ல. மீனாட்சி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் அவளுடைய மனசுக்குள்ள எதிரொலிச்சுட்டே இருந்தது. உன் அப்பா முதல்ல காதலிச்சது சுந்தரிய. சுந்தரிய காப்பாத்தணும்னு தன்னோட வாழ்க்கையே பலி கொடுத்தாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவளுடைய மனசுல கேள்விகளை மட்டும் இல்ல, வலிய உருவாக்குச்சு. ஒரு மனிதன் தன்னோட காதலை விட்டு கொடுக்க முடியுமா? ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கைய வேற ஒருத்தருக்காக மாத்திக்க முடியுமா? அவளுக்கு புரியல. ஏன்னா அவ இதுவரைக்கும் காதலை அனுபவிச்சதே இல்ல. இப்போதான் காதலுடைய முதல் துளிய உணர ஆரம்பிச்சிருந்தா. அதுக்குள்ளேயே அதோட வலியையும் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த நேரத்துல வீட்டுடைய முன்பக்க வராண்டாவுல தனியா உட்கார்ந்திருந்தாரு மாணிக்கம். அவரோட கையில தினசரி செய்தித்தாள் இருந்தது. ஆனா அவர் படிக்கல. அவருடைய பார்வை எழுத்துக்கள்ல இருந்தாலும் மனசு வேற எங்கேயோ இருந்தது. சில நாட்களா அவரு தன்னையே புரிஞ்சுக்க முடியாம தவிச்சிட்டு இருந்தாரு. ரமேஷோட மக இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல அவளை பார்க்கவே விருப்பம் இல்ல. அவளுடைய முகத்துல ரமேஷோட சாயல் தெரிஞ்சது. அது அவருக்கு வலிச்சது. ஆனா இப்போ அவ சாப்பிட்டாளான்னு கவலைப்படுறாரு. அவ சிரிக்கலன்னா மனசு கனக்குது. அவ அழுதா தாங்கிக்க முடியல. எப்போ இந்த மாற்றம் வந்தது? அவருக்கே தெரியல. அந்த நேரத்துல மெதுவா வந்து நின்னா திவ்யா. மாணிக்கம் தலை நிமிர்ந்து பார்த்தாரு. திவ்யா சில நொடிகள் தயங்கினா. தாத்தா என்று அழைச்சா. அந்த ஒரு வார்த்தை இன்னும் அவருடைய இதயத்தை மென்மையாக்கிக்கிட்டே இருந்தது. என்னம்மா? இது முதல் முறையா அவர் அவகிட்ட இயல்பா பேசின தருணம். திவ்யா மெதுவா பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. 2 பேருக்கும் நடுவுல சில நொடிகள் அமைதி நிலவுச்சு. அந்த அமைதி சங்கடமானதா இல்ல. பல வருடங்கள் தாமதமா வந்து ஒரு உறவோட அமைதி அது. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா?
மாணிக்கம் அவளை பார்த்தாரு. கேளுமா. திவ்யா சில நொடிகள் தயங்கினா. பிறகு நேரா கேட்டுட்டா. நீங்க அப்பாவை வெறுத்தீங்களா? அந்த கேள்வி மாணிக்கத்தோட மார்புல கல்லா விழுந்தது. அவர் மெதுவா கண்களை முடிக்கிட்டார். காற்று மட்டும் வீசிட்டு இருந்தது. பல நொடிகளுக்கு பிறகு அவர் பேச ஆரம்பிச்சார். நான் அவனை வெறுக்கலம்மா. என் உயிரை விட அதிகமா நேசிச்சேன். ரமேஷ் பிறந்த நாள்ல இருந்து அவன் சிரிச்சா நான் சிரிப்பேன். அவன் அழுதா நான் அழுவேன். அவன் ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஆனா ஒரு அப்பாவா நான் தோத்துட்டேன். தாத்தா. இல்லம்மா, அதான் உண்மை. அவன் என்னை விட்டு போன நாள்ல நான் ரொம்பவே கோவப்பட்டேன். அவன் என்னை ஏமாத்திட்டான்னு நினைச்சேன். என் மரியாதைய காப்பாத்தலன்னு நினைச்சேன். ஆனா அவர் தொண்டைய செருமிக்கிட்டாரு. வருஷங்கள் கழிச்சு தான் புரிஞ்சுது. அவன் நான் வீட்டை விட்டு போக விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு. அந்த வார்த்தையோட அவருடைய குரல் உடைஞ்சது. திவ்யாவோட கண்களும் கலங்குச்சு. அவன் மெதுவா அவருடைய கையை பிடிச்சா. அந்த தொடுதல்ல மாணிக்கம் திடீர்னு தலை நிமிர்ந்து அவளை பார்த்தாரு. அவருடைய கண்களுக்கு முன்னால திவ்யா இல்ல, சிறுவயது ரமேஷ் தான் இருந்தான். அதே கண்கள், அதே அன்பு, அதே மென்மை. அடுத்த நொடி அவர் தன்னை அறியாம அவளோட தலையை வருடினாரு. என்னை மன்னிச்சிடுமா. திவ்யா அதிர்ச்சி அடைஞ்சா. தாத்தா, நீ வந்த முதல் நாளே உன்னை என் பேத்தியா நான் ஏத்திருந்திருக்கணும். ஆனா முடியல. ஒவ்வொரு தடவையும் உன்னை பார்க்கும்போதும் நான் இழந்த என்னோட பையன்தான் ஞாபகத்துக்கு வந்தான். அதனாலதான் விலகி நின்னேன். அவரோட கண்ணீர் தடுக்க முடியாம வெளியேறுச்சு. அந்த நொடி பல வருடங்களா உறைஞ்சு கிடந்த உறவு உடைஞ்சது. திவ்யா எழுந்து அவர் பக்கத்துல வந்து மண்டியிட்டா. அவரோட கைகளை பிடிச்சுக்கிட்டா. நான் உங்க பேத்தி தான் தாத்தா. எப்பவும். அப்பா இல்லைனாலும் நான் இருக்கேன். அந்த வார்த்தை மாணிக்கத்துடைய இதயத்துல இருந்த கடைசி சுவரையும் உடைச்சிடுச்சு. அவர் மெதுவா அவளுடைய தலையை வருடினாரு. "ஹே ராசாத்தி" என்று சொன்னாரு. திவ்யாவுடைய கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சுது. இதுதான் அவ இத்தனை வருடங்களா காத்திருந்த உறவு. மறுநாள் மாலை பொழுது வீட்டு வாசல்ல ஒரு கார் வந்து நின்னுச்சு. அந்த வீட்ல யாரும் எதிர்பார்க்காத ஒருத்தர் இறங்கினாங்க. வெள்ளை நிற பருத்தி சேலை, நரை கலந்த முடி, அமைதியான முகம். ஆனா கண்கள்ல பல வருடங்கள் மறைச்சு வச்சிருந்த வலி. வாசல்ல நின்னு மெதுவா அந்த வீட்டை பார்த்தாங்க. அவங்களுடைய உதடுகள் நடுங்குச்சு. ரமேஷ் என்று மெதுவா முணுமுணுத்தாங்க. அது வேற யாரும் இல்ல, சுந்தரி. அந்த அந்த மாலை நேரத்துடைய அமைதியை உடைச்சபடி வாசல்ல நின்னுட்டு இருந்தாங்க சுந்தரி. 25 வருடங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது சாதாரண காலம் இல்ல. ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து பெரியவளாகி வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு வளர்ந்து விடுற காலம். அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வீட்டுடைய வாசலை மீண்டும் பாக்குறாங்க. முன்னாடி இங்க வந்தப்போ அவங்களோட கண்கள்ல கனவுகள் இருந்துச்சு. ரமேஷோட கையை பிடிச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள மருமகளா நுழைவேன்னு நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு கண்கள்ல கனவுகள் இல்ல, நினைவுகள் மட்டும்தான் இருந்தது. மனசுல எதிர்பார்ப்புகள் இல்ல, நிறைவேறாத காதலுடைய காயங்கள் மட்டுமே இருந்தது. வாசல்ல நின்னுகிட்டே வீட்டை பார்த்தாங்க. அந்த பெரிய மாடி, அந்த வராண்டா, அந்த தோட்டம் எல்லாமே பழக்கமானதுதான். ஆனா எல்லாமே புதுசாவும் தோன்றுச்சு. உள்ள இருந்த லக்ஷ்மி முதல்ல பார்த்தாங்க. அந்த ஒரு நொடி அவங்களால நம்பவே முடியல. சு சுந்தரி. அந்த குரல் வீட்டுக்குள்ள எதிரொலிச்சுது. மீனாட்சி திரும்பி பார்த்தாங்க. கமலம் பார்த்தாங்க. திவ்யா குழப்பத்தோட பார்த்தா. எல்லார் முகத்திலயும் ஒரே அதிர்ச்சி. சுந்தரி மெதுவா சிரிச்சாங்க. எப்படி இருக்கீங்கக்கா? லக்ஷ்மியோட கண்கள் உடனே கலங்குச்சு. 25 வருடங்களா பார்க்காத முகம். ஆனா அவங்களால மறக்க முடியாத முகம். அடுத்த நொடி அவங்க ஓடி போய் சுந்தரியோட கைகளை பிடிச்சுக்கிட்டாங்க. எங்கம்மா போயிருந்த? அந்த கேள்வியில பல வருடங்களுடைய பாசம் இருந்தது. சுந்தரியால பதில் சொல்ல முடியல. அவங்களுடைய கண்களும் ஈரமாச்சு. வாழ்க்கை என்று மட்டும்தான் சொன்னாங்க. அந்த நேரத்துல மாடிப்படியில இருந்து மெதுவா இறங்கி வந்தாரு மாணிக்கம். வாசல்ல நின்னுட்டு இருந்த உருவத்தை பார்த்ததும் அவர் அப்படியே நின்னுட்டாரு. காலம் உறைஞ்சது போல. சில உண்மைகள், சில முகங்கள் எவ்வளவு வருடங்கள் கடந்தாலும் மறக்க முடியாது. சுந்தரி அவருடைய மகன் வாழ்க்கைய மாற்றிய பெண். இல்ல, அவரோட வாழ்க்கையே மாற்றிய பெண். 2 பேருடைய பார்வையும் சந்திச்சது. வீட்டுல இருந்த மத்தவங்க எல்லாரும் மறைஞ்சிட்டது போல. ஒரு நொடி, 2 நொடி, 3 நொடி. இறுதியா சுந்தரி தான் அமைதியை உடைச்சாங்க. எப்படி இருக்கீங்க மாமா? மாணிக்கத்தால பதில் சொல்ல முடியல. அவருடைய தொண்டை அடைச்சுக்கிச்சு. ஏன்னா
அவரோட மனசுல அந்த நாளோட நினைவு வந்து நின்னுச்சு. 25 வருடங்களுக்கு முன்னால இதே வீட்டோட பின்புற தோட்டத்துல சுந்தரி நின்னுட்டு இருந்தா. அப்போ அவ இளமையா இருந்தா. கண்கள்ல காதல் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அப்போ மாணிக்கம் சொன்னாரு, ரமேஷை விட்டு விலகிடு. அந்த வார்த்தைய சொன்னப்போ ஒரு காதல உடைக்கிறோம்னு அவர் நினைக்கல. ஒரு குடும்பத்தை காப்பாத்துறோம்னு நினைச்சாரு. ஆனா வாழ்க்கை சில நேரங்கள்ல நம்மளை விட புத்திசாலி. அன்று எடுத்த முடிவு எத்தனை உயிர்களை காயப்படுத்தி இருக்குதுங்கிறத அவர் பிறகுதான் உணர்ந்தாரு. உள்ள வாங்க என்று மெதுவா சொன்னாரு. அது சாதாரண அழைப்பு இல்ல. 25 வருடங்களா தாமதமா வந்த வரவேற்பு. சுந்தரி சில நொடிகள் அவரையே பார்த்தாங்க. பிறகு மெதுவா உள்ள வந்தாங்க. அந்த நேரத்துல திவ்யா அமைதியா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. இவங்கதான் சுந்தரியா? அப்பா காதலிச்ச பொண்ணு, அப்பாவுடைய வாழ்க்கைய மாத்தின பொண்ணு இவங்களா? அவளுக்குள்ள ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றுச்சு. கோபம் இல்ல, பொறாமை இல்ல. ஆனா அப்பாவை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவல். இரவு உணவுக்கு பிறகு மீனாட்சி, லக்ஷ்மி அம்மா, கமலம் எல்லாரும் சுந்தரியோட பேசிட்டு இருந்தாங்க. பல வருடங்கள் பேசாம இருந்தவங்க போல சிரிப்பும் கண்ணீரும் நினைவுகளும் கலந்து இருந்தது. ஆனா வீட்டுடைய பின்புற தோட்டத்துல மட்டும் வேறொரு கதை நடந்துட்டு இருந்தது. திவ்யா தனியா நின்னுட்டு இருந்தா. இரவு காற்று வீசுச்சு. ஆனா அவளோட மனசுல புயல். இன்னைக்கு முடிவு செஞ்சுட்டா. இனிமே முடியாது. அரவிந்த் கிட்ட கேட்கணும். நேரடியா கேட்டுறணும். தெளிவா கேட்கணும். ஏன் விலகி விலகி போறீங்கன்னு கேட்டுறணும். அந்த நேரத்துல பின்னால காலடி சத்தம் கேட்டது. திரும்பி பார்க்காமலே தெரிஞ்சுது. அது அரவிந்த் தான்னு. அவன் பக்கத்துல வந்து நின்னான். சில நொடிகள் 2 பேருமே பேசல. பிறகு திவ்யா தான் முதல்ல பேசினான். எவ்வளவு நாளு? அரவிந்த் புரியாம பார்த்தான். என்ன? எவ்வளவு நாள் என்ன தவிர்க்க போறீங்க? அவனுடைய முகம் இறுகுச்சு. நான் யாரையும் தவிர்க்கல. பொய் சொல்லாதீங்க. அந்த ஒரு வார்த்தை அவனை அதிர வச்சுது. திவ்யாவுடைய கண்கள் கலங்கி இருந்தது. ஆனா அதுல பயம் இல்ல, உரிமை இருந்தது. நான் என்ன தப்பு செஞ்சேன்? அரவிந்த் அமைதியா நின்னான். சொல்லுங்க அரவிந்த். திவ்யா, இல்ல, இன்னைக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். காற்று வேகமா வீசுச்சு. அரவிந்துடைய இதயம் துடிச்சுது. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னா தான் மறைச்ச விஷயங்கள் எல்லாம் வெளிவந்துரும்னு அவனுக்கு தெரிஞ்சது. அவன் மெதுவா கண்களை முடிக்கிட்டான். பிறகு ரொம்பவே கஷ்டப்பட்டு சொன்னான். நீ என்கிட்ட இருந்து தூரமா தான் இருக்கணும் திவ்யா. திவ்யாவுடைய முகம் வெளிரி போச்சு. ஏன்? அவன் பதில் சொல்லல. ஏன் அரவிந்த்? இப்போ அவனுடைய குரல் உடைஞ்சது. அந்த குரலை கேட்டதும் அவனோட மனசு சிதறி போச்சு. ஆனா அடுத்த நொடி அவன் சொன்ன வார்த்தை திவ்யாவுடைய இதயத்தையே நிறுத்துச்சு. ஏன்னா நான் உன்னை மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். திவ்யா அப்படியே நின்னுட்டா. காற்று நின்னது போல, உலகம் நின்னது போல. அவளுடைய கண்கள் அவனை மட்டும் பார்த்தது. அரவிந்த் தலைய குனிஞ்சான். இனி மறைக்க முடியாது. உண்மை வெளியே வந்துருச்சு. இரவு மேலும் ஆழ்ந்து போயிட்டு இருந்தது. வீட்டை சுத்தி இருந்த மரங்கள் காற்றுல மெதுவா அசைஞ்சிட்டு இருந்தது. தொலைவுல நாய்கள் குறைக்கிற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. மற்றபடி உலகமே தூங்கிட்டது போல இருந்தது. ஆனா தோட்டத்துல நின்றுட்டு இருந்த 2 இதயங்களுக்கு மட்டும் தூக்கம் என்ற ஒன்று ரொம்பவே தொலைவுல இருந்தது. நான் உன்னை மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அரவிந்துடைய அந்த வார்த்தை இன்னும் திவ்யாவுடைய காதுகள்ல எதிரொலிச்சுக்கிட்டே இருந்தது. அவ அவனை பார்த்துக்கிட்டே நின்னான். இத்தனை நாட்களா அவ சந்தேகப்பட்டது உண்மைதான். அவன் விலகுனது வெறுப்பால இல்ல. அவன் பேசாம இருந்தது அலட்சியத்தால இல்ல. அவன் பார்வையை திருப்பினது அக்கறை இல்லாம இல்ல. அவன் காதலிச்சிருக்கான். அதே காரணத்துக்காக விலகுறான். அந்த உண்மை அவளுடைய மனச ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைய வச்சது. மற்றொரு பக்கம் காயப்படுத்துச்சு. அப்படின்னா நீங்க என்ன காதலிக்கிறீங்களா? அரவிந்த் உடனே பதில் சொல்லல. அவன் பார்வை தரையில பதிஞ்சிருந்தது. பல நொடிகள் அமைதி. இறுதியா மெதுவா தலையசைச்சான். ஆமா. ஒரே ஒரு வார்த்தை. ஆனா அந்த ஒரு வார்த்தைக்காக திவ்யா எத்தனை நாட்கள் காத்திருந்தா? அவளுடைய கண்கள்ல தானாவே கண்ணீர் பெருகுச்சு. அப்புறம் ஏன் அரவிந்த்? ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அரவிந்த் கண்களை மூடிக்கிட்டான். அவன் இதுவரைக்கும் சொல்லாம வச்சிருந்த வழி இப்போ வார்த்தைகளா வெளியே வர தொடங்குச்சு. திவ்யா, உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? நீ இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து தாத்தா தினமும் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு. உன் அப்பாவோட ஞாபகத்துல அவர் எவ்வளோ உடைஞ்சு போயிருக்காரு தெரியுமா?
தாத்தாவா? அப்போ உங்களுக்கு நான் யாருங்கிறது தெரிஞ்சிடுச்சா அரவிந்த்? தெரியும் திவ்யா. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் அரவிந்த்? இல்ல திவ்யா. உன் அப்பாவோட ஞாபகத்தினால தாத்தா எவ்ளோ உடைஞ்சு போயிருக்காரு தெரியுமா? எனக்கு தெரியும் அரவிந்த். இல்ல, நீ பார்க்கறது பாதி தான். மீதி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். எத்தனை இரவுகள்ல அவர் தனியா உட்கார்ந்து அழுதுருக்காரு தெரியுமா? எத்தனை தடவை ரமேஷ் மாமா ஃபோட்டோவ பார்த்துட்டு தூங்காம இருந்திருக்காருன்னு தெரியுமா? திவ்யா அமைதியா கேட்டுட்டு இருந்தா. இப்பதான் இப்பதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நேரத்துல அவன் வார்த்தைகள தேடுனான். என்ன அரவிந்த்? தாத்தா தான் என்னை ஏத்துக்கிறாரே! அப்புறம் ஏன் அரவிந்த்? இல்ல திவ்யா. நான் போய் அவர்கிட்ட நான் காதலிக்கிறேன் தாத்தா. அதுவும் ரமேஷ் மாமா மகள அப்படின்னு சொன்னா, அவருக்கு இன்னொரு காயத்த நான் குடுக்குற மாரி ஆயிடும் திவ்யா. எப்படி அரவிந்த்? தாத்தா தான் என்ன புரிஞ்சுக்கிறாரே! இல்ல, இல்ல திவ்யா. தாத்தா உன்ன இப்ப தன்னோட பேத்தியா ஏத்திருந்திருக்கலாம். ஆனா, நான் காதலிக்கிறேன்னு சொன்னா, அத ஏத்துப்பாரான்னு எனக்கு தெரியல திவ்யா. திவ்யாவுடைய கண்கள் மெதுவா நிகழ்ந்தது. இத்தனை நாட்களா அவன் விலகுனதுக்கு காரணம் அவ இல்ல. அவனோட காதல் தான். அவனோட அன்பு. அவன் குடும்பத்துக்கான மரியாதை. அதுதான் அவன தள்ளி நிக்க வச்சிருக்கு. முட்டாள் என்று மெதுவா சொன்னான். அரவிந்த் குழப்பமா பார்த்தான். என்ன? நீங்க ஒரு முட்டாள். அவன் இன்னும் புரியாம பார்த்தான். திவ்யா மெதுவா சிரிச்சா. கண்ணீருக்கு நடுவுல மலர்ற சிரிப்பு அது. தாத்தா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா, நீங்க இப்படி விலகுறதுனால நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு பரவாயில்லையா? அந்த கேள்வி நேரா அவனுடைய இதயத்துல வந்து விழுந்துச்சு. முதல் முறையா அவன் பதில் சொல்ல முடியாம நின்னான். ஏன்னா, அவ சொன்னது உண்மை. அதே நேரத்துல வீட்டுடைய பின்புற வராண்டாவுல 2 மனிதர்கள் அமர்ந்திருந்தாங்க. மாணிக்கம், சுந்தரி. 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன மேசை. அது மேல 2 காஃபி கப். ஆனா 2 பேருமே காஃபிய தொடல. 25 வருட மௌனத்த உடைக்கிறது எளிதில்லையே. இறுதியா மாணிக்கம் தான் பேச ஆரம்பிச்சாரு. சுந்தரி, என்ன மன்னிச்சிடுமா? சுந்தரி அமைதியா அவர பார்த்தாங்க. மாணிக்கம் இப்படி சொல்லுவாருன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா, இவ்ளோ உடைந்த குரல்ல கேட்பாருன்னு நினைக்கவே இல்ல. எதுக்காக? மாணிக்கத்துடைய கண்கள் கலங்குச்சு. உன்னையும், என் பையனையும் பிரிச்சதுக்காக. சுந்தரி மெதுவா புன்னகைச்சாங்க. அது மகிழ்ச்சியான புன்னகை இல்ல. வாழ்க்கையை ஏத்துக்கிட்டவங்களுடைய புன்னகை. மாமா, ஒரு உண்மை சொல்லட்டுமா? அன்னைக்கு ரமேஷ விட்டு விலக சொன்னது நீங்க. ஆனா, விலக முடிவு பண்ணது நான் தான். மாணிக்கம் அதிர்ச்சி அடைஞ்சாரு. என்ன? ஆமா மாமா. சுந்தரியுடைய பார்வை இருள் நோக்கி போச்சு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொன்னாரு. ஆபரேஷன் பண்ணணும்னு. பெரிய தொகையில பணம் வேணும்னு சொன்னாரு. என் அப்பாவால முடியாது. அந்த நேரத்துல ரமேஷ் 2 பக்கமும் சிக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் நான், இன்னொரு பக்கம் குடும்பம். அவர நான் ரொம்ப காதலிச்சேன் மாமா. அதனால தான் அவர காப்பாத்தணும்னு நினைச்சேன். மாணிக்கத்துடைய கைகள் நடுங்குச்சு. அப்போ அவனுக்கு நீ எழுதின கடிதம்? அத நான் எழுதல மாமா. என்னம்மா சொல்ற? அது ரமேஷ் எழுதின கடிதம். ஆனா, அத அனுப்ப சொன்னது நான் தான். காற்று மெதுவா வீசுச்சு. அந்த நொடி மாணிக்கம் முதல் முறையா முழு உண்மைய உணர ஆரம்பிச்சாரு. அவர் நினைச்சது போல யாரும் யாரையும் ஏமாத்தல. எல்லாரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, அந்த தியாகத்தோட விலைய மட்டும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா செலுத்தியிருக்காங்க. அதே நேரத்துல சுந்தரி மெதுவா தன்னோட கைப்பைய திறந்தாங்க. அதிலிருந்து ஒரு பழைய உறைய எடுத்தாங்க. மஞ்சள் நிறமா மாறி இருந்தது. இத நான் இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கேன். என்னம்மா இது? மாணிக்கம் குழப்பத்தோட பார்த்தாரு. சுந்தரியோட கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சுது. ரமேஷ் எனக்கு எழுதின கடைசி கடிதம். ரமேஷ் எழுதுனானா?
இரவு மணி 11 தாண்டி இருந்தது. மாணிக்கம் இல்லம் முழுவதும் அமைதியில மூழ்கி இருந்தது. ஆனா அந்த அமைதிக்குள்ள பல வருடங்களா புதைஞ்சு கிடந்த உண்மைகள் விழித்தெழ போயிட்டு இருந்தது. வராண்டாவுல மாணிக்கமும் சுந்தரியும் எதிரெதிரே உட்கார்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு இடையில இருந்த அந்த பழைய உரை, அது சாதாரண கடிதம் இல்ல. 25 வருடங்களா மூடப்பட்டிருந்த ஒரு வாழ்க்கை, ஒரு மகனுடைய இதயம், ஒரு காதலனுடைய வலி, ஒரு தந்தையுடைய குற்ற உணர்வு. சுந்தரியுடைய விரல்கள் மெதுவா அந்த உரையை வருடுச்சு. அதை தொடும்போதெல்லாம் ரமேஷோட குரல் கேட்கறது போல இருந்தது. இது அவர் இறக்கறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னால எனக்கு வந்த கடிதம். நான் இதை யார்கிட்டயும் காட்டல. ஏன்? ஏன்னா இதுல ரமேஷோட உயிரே இருக்குது. அவங்களுடைய குரல் உடைஞ்சது. மெதுவா உரையை திறந்தாங்க. காகிதம் காலத்தால மஞ்சள் நிறமா மாறி இருந்தது. ஆனா எழுத்துக்கள் இன்னும் தெளிவா இருந்தது. சுந்தரி வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அன்புள்ள சுந்தரி, இந்த கடிதம் உன்னை அடையும் போது நான் எங்கே இருப்பேன் என்று தெரியாது. ஆனால் என் மனம் இன்னும் பழைய நாட்களில் இருக்கிறது. நீ சிரித்த முகம், கல்லூரி மறுத்தடி, மழை நாட்களில் நனைந்து நடந்த பாதை, எதுவுமே மறக்கவில்லை. சுந்தரியோட குரல் நடுங்குச்சு. மாணிக்கம் தலை குனிஞ்சு கேட்டுட்டு இருந்தாரு. நம் காதல் தோற்று போய்விட்டதென்று எல்லாரும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தோற்றது காதல் இல்லை, நாம் தான். உன்னை விட்டு பிரிந்த நாளிலிருந்து நான் உயிரோடு இருந்தேன். ஆனால் வாழவில்லை. அப்பா என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஒரு நாளும் நான் நினைக்கவில்லை. அவர் பயந்தார். குடும்பத்துக்காக பயந்தார். என்னுடைய எதிர்காலத்துக்காக பயந்தார். ஆனால் அந்த பயம் நம்மை பிரித்து விட்டது. நான் வீட்டை விட்டு போனதுக்கான காரணத்தை அனைவரும் தவறாக புரிந்து கொண்டார்கள். நான் கோபத்தில் போகவில்லை. அப்பாவை வெறுத்தும் போகவில்லை. அன்னைக்கு நம் பிரிவுக்கு அப்புறம் நான் வீட்டிற்கு வந்தேன். அப்பா முன்னாடி நின்றேன். அவர் கோபமாக இருந்தார். நானும் உடைந்து போயிருந்தேன். அந்த சண்டையில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என்னால் மறக்க முடியவில்லை. இந்த வீட்டில் இருக்கணும்னா என் வழியில வாழணும். அந்த வார்த்தை என்னை காயப்படுத்தவில்லை. அவருடைய மனம் எவ்வளவு வலித்திருக்கும் என்று எனக்கு புரிய வைத்தது. அப்போதுதான் ஒரு விஷயம் புரிந்தது. நான் தினமும் அவர் கண் முன்னாடி நின்றால் அவர் தோற்றுவிட்டார் என்று நினைப்பார். அவர் கஷ்டப்படுவார். அதனால்தான் போனேன். என் அப்பாவை தண்டிப்பதற்காக நான் போகவில்லை. அவரை காப்பாற்றுவதற்காக போனேன். கடிதத்தை பிடிச்சிருந்த மாணிக்கத்தோட கைகள் நடுங்குச்சு. ரமேஷ் என்ற உதடுகள் தானா முணுமுணுதுச்சு. அவருடைய கண்கள்ல கண்ணீர் பெருகுச்சு. வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ என்னிடம் எதுவும் இல்லை. ஒரு பை, சில புத்தகங்கள், சில கனவுகள், நிறைய வழி. அப்புறம்தான் நளினியை சந்தித்தேன். வாழ்க்கையில் சில பேர் வருவார்கள். காயத்தை ஆற்ற முடியாது. ஆனால் அந்த வலியை தாங்குவதற்கு உதவுவார்கள். நளினி அப்படிப்பட்டவள். நான் சிரிக்க மறந்தபோது எனக்கு சிரிக்க கற்றுக் கொடுத்தாள். நான் வாழ மறந்தபோது வாழ கற்றுக் கொடுத்தாள். இந்த லெட்டரை படிச்சிட்டு இருக்கும்போது திவ்யாவுடைய கண்கள்ல கண்ணீர் நிரம்புச்சு. அவ கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இந்த கடிதத்தை கேட்டுட்டு இருந்தா. முதல் முறையா அவளுடைய அப்பாவுடைய இதயத்தை பார்க்கறா. நான் நளினியை காதலித்தேனா? இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்பார்கள். ஆமாம், காதலித்தேன். சுந்தரியை காதலித்தது போல் இல்லை. ஆனால் அதைவிட அமைதியாக, அதைவிட ஆழமாக, மரியாதையோடு, நம்பிக்கையோடு காதலித்தேன். அவள் என் மனைவி மட்டும் இல்லை, என் தோழி, என் தைரியம். திவ்யாவால கண்ணீரை நிறுத்த முடியல. அவளுக்கு முதல் முறையா அம்மாவும் அப்பாவும் உயிரோட முன்னால வந்து நிக்கிறது போல தோன்றுச்சு. திவ்யா பிறந்த நாளில் நான் மறுபடியும் பிறந்தேன். அந்த குட்டி விரல்கள் என் கையை பிடித்த நொடியில் வாழ்க்கை இன்னும் அழகானது என்று நான் நம்ப ஆரம்பித்தேன். சுந்தரியோட குரல் இப்போ உடைஞ்சது. ஆனா கடிதத்தோட இறுதி பகுதி இன்னும் இருந்தது. சுந்தரி, ஒரு நாள் இந்த கடிதம் அப்பாவுடைய கைகளுக்கு போனால் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. நான் அவரை ஒரு நாளும் வெறுக்கவில்லை. கடைசி வரைக்கும் நேசித்தேன். அவர் என்னோட அப்பா. அது ஒருபோதும் மாறாது. இன்னொரு விஷயம், திவ்யா ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வந்தா அவளை வெளியாளா பார்க்காதீங்க. அவ என்னுடைய மகள் மட்டும் இல்லை, மாணிக்கத்தின் பேத்தி, இந்த வீட்டுடைய ரத்தம். அவளுக்கு கிடைக்காத அன்பை கொடுங்கள். அப்போதான் நான் நிம்மதியா இருப்பேன். இப்படிக்கு உங்கள் ரமேஷ். கடிதம் முடிந்தது. அந்த வராண்டாவுல யாரும் அப்ப பேசல. காற்று மட்டும் வீசுச்சு. பல வருடங்களா உறைஞ்சு கிடந்த உண்மைகள் அந்த இரவுல கண்ணீரா உருகுச்சு. மாணிக்கம் மெதுவா முகத்தை மூடிக்கிட்டாரு.
அவருடைய தோள்கள் குலுங்குச்சு. 25 வருஷங்களா முதல் முறையா அவரு குழந்தை போல அழுதாரு. ரமேஷ், என்ன மன்னிச்சிடுறா. நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்ல. அவருடைய குரல் இரவ உடைச்சது. அந்த நேரத்துல சற்று தூரத்துல நின்னுட்டு இருந்த திவ்யா ஓடி வந்து அவர்கிட்ட வந்து மண்டியிட்டா. தாத்தா. மாணிக்கம் தன்னை அறியாம அவளை அணைச்சுக்கிட்டாரு. அந்த அணைப்புல அவர் ரமேஷ தேடினாரு. அவ தந்தைய தேடினான். 2 பேரும் கண்ணீர்ல நனைஞ்சாங்க. ஆனா அந்த கண்ணீர் வலிக்கானது மட்டும் இல்ல, மன்னிப்புக்கானதும், மீண்டும் கிடைத்த உறவுக்கானதும். அதே நேரத்துல மாடியில நின்னுட்டு இருந்த அரவிந்த் இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்தான். அவனுடைய கண்கள் திவ்யாவை தேடிச்சு. அவ அழுதுட்டு இருந்தா. அவளோட மனசு உடைஞ்சிருந்தது. அந்த நொடி அவன் ஒரு முடிவெடுத்தான். இனி விலக முடியாது. ஏன்னா காதலை விட பெரியது குடும்பம்னா உண்மையான காதலும் அந்த குடும்பத்துடைய ஒரு பகுதி தானே. அடுத்த நாள் காலை மாணிக்கம் இல்லத்துல ஒரு வித்தியாசமான அமைதி நிலவுச்சு. அது துக்கத்தோட அமைதி இல்ல. அது பல வருடங்களா மனச அழுத்திட்டு இருந்த ஒரு பாரம் இறங்கின பிறகு வர அமைதி. காலை சூரிய ஒளி வராண்டாவை தொட்டுட்டு இருந்தது. தோட்டத்துல பனித்துளிகள் இன்னும் உலரல. மரங்கள்ல அமர்ந்திருந்த குருவிகள் சத்தமிட்டு இருந்தது. வீட்டுல எல்லாரும் வழக்கம் போலவே இருந்தாங்க. ஆனா மாணிக்கம் மட்டும் வழக்கம் போல இல்ல. இரவு முழுதும் அவர் தூங்கல. ரமேஷுடைய கடிதம் ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய மனசுல மீண்டும் மீண்டும் ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. நான் அப்பாவை வெறுக்கல. திவ்யாவை வெளியாளா பார்க்காதீங்க. அந்த வார்த்தைகள் அவரை உள்ளுக்குள்ள நொறுக்குச்சு. காலை உணவு மேசையில பல வருடங்கள்ல முதல் முறையா மாணிக்கம் தானாவே பேச ஆரம்பிச்சாரு. திவ்யா. அவ ஆச்சரியமா நிமிர்ந்து பார்த்தா. இன்னும் அவளால பழக முடியல. இத்தனை வருடங்கள் பேசாத மனிதர் இப்போ ஒவ்வொரு நாளும் அவளை அழைக்க ஆரம்பிச்சிருந்தாரு. தாத்தா, இன்னைக்கு வெளியே போகணும்னு நினைச்சேன். எங்க தாத்தா? உங்க அப்பா படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு. மேசை முழுதும் அமைதியாச்சு. திவ்யாவுடைய கண்கள் உடனே ஈரமாச்சு. போலாமா? ஆ, போலாம் தாத்தா. அவளோட குரல் மெதுவா நடுங்குச்சு. அந்த நேரத்துல அரவிந்த் அமைதியா உட்கார்ந்திருந்தான். அவனுடைய பார்வை மட்டும் திவ்யாவையே தேடிச்சு. நேற்று இரவுல இருந்து அவனுடைய மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்தது. இனி மறைக்க முடியாது. தாத்தா கிட்ட சொல்லியே ஆகணும். ஆனா எப்படி? எந்த வார்த்தையில ஆரம்பிக்கிறது? மாலை பொழுது. மாணிக்கமும் திவ்யாவும் பள்ளியிலிருந்து திரும்பினாங்க. அன்னைக்கு முழுதும் ரமேஷோட சிறு வயது நினைவுகளை பற்றி மாணிக்கம் பேசிட்டு இருந்தாரு. முதல் முறையா திவ்யா தன்னோட அப்பாவை ஒரு மகனா பார்த்தா. தான் அப்பாவுக்கும் குறும்புகள் இருந்திருக்கு. தான் அப்பாவும் திட்டு வாங்கியிருக்காரு. தன்னுடைய அப்பாவும் சிரிச்சிருக்காரு. அந்த உணர்வு அவளோட மனச நிறைஞ்சிருந்தது. அந்த சந்தோஷத்தோட அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. ஆனா வீட்டுடைய பின்புற தோட்டத்துல வேறொரு முக்கியமான நிகழ்வு நடந்துட்டு இருந்தது. மாணிக்கம் தனியா உட்கார்ந்திருந்தாரு. அந்த நேரத்துல அரவிந்த் மெதுவா அவர்கிட்ட வந்தான். தாத்தா. மாணிக்கம் நிமிர்ந்து பார்த்தாரு. என்னப்பா? அரவிந்துடைய தொண்டை உலர்ந்துச்சு. சின்ன வயசுல இருந்து எதையும் தாத்தா கிட்ட மறைச்சதில்ல. ஆனா இன்னைக்கு சொல்ல போற விஷயம் வேற. அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். சில நொடிகள் அமைதி. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அரவிந்த் மெதுவா சிரிச்சான். அவ்வளோ தெளிவா தெரியுதா தாத்தா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியும். சொல்லு. அந்த பதில் அரவிந்தோட பதற்றத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு. இறுதியா ஆழமா மூச்சு இழுத்தான். தாத்தா, நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். சொல்லு. கோவப்படக்கூடாது. மாணிக்கம் புருவத்தை உயர்த்தினாரு. அவ்வளோ பெரிய விஷயமா? எனக்கு பெரிய விஷயம்தான் தாத்தா. மாணிக்கம் அமைதியா காத்திருந்தாரு. அரவிந்த் கண்களை மூடிக்கிட்டான். பிறகு ஒரே மூச்சுல சொன்னான். நான் திவ்யாவை காதலிக்கிறேன் தாத்தா. அந்த வார்த்தைகள் காற்றுல கரைஞ்சது. சில நொடிகள் முழு அமைதி. மாணிக்கத்தோட முகத்துல எந்த உணர்வும் தெரியல. அவர் அப்படியே அவனை பார்த்துட்டு இருந்தாரு. அரவிந்தோட இதயம் பலமா துடிச்சுது. தாத்தா. பதில் இல்ல. ஏதாவது சொல்லுங்க. மாணிக்கம் மெதுவா தலையை குனிஞ்சார். அவர் எதிர்பார்க்காத விஷயம் ஒன்றும் இல்லை இது. சில நாட்களாவே அதெல்லாம் அவர் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அந்த பார்வைகள், அந்த அமைதிகள், அந்த சொல்லாத உரிமை எல்லாம் அவருக்கு புரிஞ்சிருந்தது. ஆனா இப்போ அது வார்த்தைகளா தான் முன்னால வந்திருக்குது. நீண்ட நேரத்துக்கு பிறகு அவர் மெதுவா கேட்டாரு. திவ்யாவுக்கு தெரியுமா? அரவிந்த் சிரிச்சான். இப்போ தெரியும். அவளுக்கு? அவளும். அவன் தயங்குனான். அவளும் என்ன காதலிக்கிறா தாத்தா. மாணிக்கம் கண்களை முடிக்கிட்டார்.
ரமேஷோட முகம் நினைவுக்கு வந்துச்சு. அதே வயசுல, அதே மாதிரி ஒரு காதல், அதே பயம், அதே குழப்பம். ஒரு நொடி விதி மீண்டும் அதே கதையை எழுதுதோன்னு தோன்றுச்சு. ஆனா அடுத்த நொடியே அவர் கண்களை திறந்தாரு. இல்ல, இந்த முறை அவர் பழைய மாணிக்கம் இல்ல. ரமேஷை இழந்த பிறகு வாழ்க்கை அவருக்கு நிறைய கத்துக் கொடுத்திருந்தது. அவர் மெதுவா அரவிந்தோட தோள்ல கை வச்சார். அரவிந்த் நம்ப முடியாம பார்த்தான். தாத்தா. மாணிக்கம் சிரிச்சாரு. பல வருடங்களுக்கு பிறகு மனதார சிரிச்சாரு. ஒரு விஷயம் மட்டும் கேக்குறேன். என்ன தாத்தா? அவளை அழ வைக்காத. அரவிந்தோட கண்கள் உடனே கலங்குச்சு. தாத்தா, நான் ஒரு மகனை இழந்துட்டேன். இப்போ என் பேத்தி சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு முக்கியம். அந்த நொடி அரவிந்தால பேச முடியல. அவன் மாணிக்கத்தோட கையை இறுக பிடிச்சுக்கிட்டான். பல வருடங்களா ஒரு குடும்பத்தை பிரிஞ்சிருந்த வழி அந்த ஒரு தருணத்துல கரைய ஆரம்பிச்சது. அதே நேரத்துல வீட்டோட வாசல்ல நின்னுட்டு இருந்தா திவ்யா. இந்த உரையாடலுடைய கடைசி சில வார்த்தைகள் அவ காதுல விழுந்துருச்சு. என் பேத்தி சந்தோஷமா இருக்கணும். அவளுடைய கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சுது. இந்த வீட்ல அவ தேடினது தான் ஏற்றுக்கொள்ளப்படுறது தான். இன்னைக்கு அது முழுமையா கிடைச்சிடுச்சு. மாலை நேரம். மாணிக்கம் இல்லத்துடைய முன்புற தோட்டம் அன்னைக்கு வழக்கத்தை விட அழகா தெரிஞ்சது. மழை பெய்து 2 நாட்கள் ஆகியிருந்ததுனால செடிகளுடைய இலைகள் பசுமையா மின்னுச்சு. காற்றுல மல்லிகை பூவோட மனம் கலந்திருந்தது. சில வீடுகளுக்கு ஒரு உயிர் இருக்கும், சில வீடுகளுக்கு ஒரு நினைவு இருக்கும். ஆனா மாணிக்கம் இல்லத்துக்கு அந்த நாள்ல ஒரு புதிய பிறப்பு இருந்தது. 25 வருடங்களா சுமந்து வந்த வலி, ஒரு குற்ற உணர்வு, பிரிவு, கண்ணீர் எல்லாமும் மெதுவா முடிவுக்கு வந்துட்டு இருந்தது. வராண்டாவுல உட்கார்ந்திருந்தாரு மாணிக்கம். அவங்களுக்கு எதிரில சுந்தரி, பக்கத்துல லக்ஷ்மி, மீனாட்சி, கமலம், ஆதவன், அரவிந்த், திவ்யா. ஒரே குடும்பம். இல்ல, ஒரு காலத்துல உடைஞ்சு போன குடும்பம் இப்போ மீண்டும் இணைஞ்ச குடும்பம். சில நொடிகள் அமைதியா இருந்தது. பிறகு மாணிக்கம் தான் பேச ஆரம்பிச்சாரு. சுந்தரி, இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுந்தரி அமைதியா பார்த்தாங்க. என்ன வாய்ப்பு மாமா? நான் செஞ்ச தவற சரி பண்றதுக்கு. அந்த வார்த்தையை கேட்டதும் பக்கத்துல இருந்த எல்லாரும் அவரை நோக்கி திரும்பினாங்க. மாணிக்கம் மெதுவா திவ்யாவையும் அரவிந்தையும் பார்த்தாரு. அவருடைய கண்கள்ல இப்போ பயம் இல்ல, அகந்தை இல்ல, ஒரு தந்தையோட குற்ற உணர்வை கடந்து வந்த மனிதனுடைய தெளிவு மட்டும் இருந்தது. அரவிந்த், தாத்தா, திவ்யாவ சந்தோஷமா வச்சுக்குவியா? அரவிந்த் உடனே பதில் சொல்லல. ஏன்னா அந்த கேள்வி சாதாரண கேள்வி இல்ல. ஒரு குடும்பத்துடைய நம்பிக்கை, ஒரு தாத்தாவுடைய ஆசிர்வாதம், ஒரு தந்தையுடைய கடைசி விருப்பம் எல்லாமே அந்த ஒரு கேள்விக்குள்ள இருந்தது. அவன் மெதுவா எழுந்து நின்னான். என் உயிர் இருக்கிற வரைக்கும் திவ்யாவை நான் பத்திரமா பார்த்துப்பேன் தாத்தா. அவனுடைய குரல் உறுதியா இருந்தது. திவ்யாவோட கண்கள் உடனே கலங்குச்சு. மாணிக்கம் மெதுவா தலையசைச்சாரு. பிறகு திவ்யாவை நோக்கி திரும்பினாரு. உனக்கு? திவ்யா வெக்கத்துல தலை குனிஞ்சா. அந்த வீட்ல முதல் முறையா அவ தனிமையா உணரல, அனாதையா உணரல. அவ இந்த வீட்டுடைய பேத்தி. அந்த உணர்வு அவளுடைய இதயத்தை நிரப்பி இருந்தது. எனக்கு சம்மதம் தாத்தா. அந்த வார்த்தை வந்ததும் ஆதவன் முதல்ல கை தட்டினான். அடடா, செம்மையா இருக்குதே! இவ்வளவு நாள் சீரியஸா காதலிச்சுட்டு இருந்தீங்களா அப்போ? அரவிந்த் உடனே அவனை பார்த்தான். டேய், வாய மூடுறா. என்ன டேய்? எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? அண்ணா, நீங்க திவ்யா அக்கா வந்ததுலேருந்து சாப்பிட்றத விட அவங்கள பார்க்கறது தானே அதிகம். அங்கிருந்த எல்லாருமே சிரிச்சாங்க. திவ்யா வெக்கத்துல முகத்தை திருப்பிக்கிட்டா. பல மாதங்களுக்கு பிறகு அந்த வீட்ல சிரிப்பு முழுமையா திரும்பி வந்தது. அந்த சிரிப்புகள் ஓய்ந்த பிறகு சுந்தரி மெதுவா எழுந்து நின்னாங்க. நான் கிளம்பணும். அந்த வார்த்தை அனைவரையும் அமைதியாக்குச்சு. லக்ஷ்மி உடனே கேட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போமா? இல்லக்கா, எனக்கு வேலை இருக்காங்க. என் வாழ்க்கையும் அங்கதானே. மாணிக்கம் அமைதியா அவங்கள பார்த்தாரு. இப்பவாது என்ன மன்னிச்சிட்டியாமா? சுந்தரி சில நொடிகள் பதில் சொல்லல. பிறகு மெதுவா சிரிச்சாங்க. மாமா, மன்னிக்காம இருக்கிற அளவுக்கு நான் இன்னும் அந்த வயசுல இல்ல. நடந்தது எல்லாமே விதி. ஆனா ரமேஷ் இருந்திருந்தா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அந்த ஒரு வரி அங்கிருந்த எல்லாருடைய இதயத்தையும் நெகிழ வச்சுது. அன்னைக்கிரவு எல்லாரும் தூங்கின பிறகு மாணிக்கம் மட்டும் விழித்திருந்தாரு. அவருடைய அறையில பழைய அலமாரி திறந்திருந்தது. அதுல இருந்து ரமேஷோட புகைப்படத்தை எடுத்தாரு. அந்த புகைப்படத்துல இளம் வயது ரமேஷ் சிரிச்சிட்டு இருந்தான்.
மாணிக்கம் மெதுவா அந்த புகைப்படத்தை வருடினாரு. டேய், நான் தாமதமா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்போ நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சுது. உன் பொண்ணு இனிமே தனியா இருக்க மாட்டா. அது நான் உனக்கு கொடுக்கிற வாக்குறுதி. ஜன்னல் வழியா காற்று வீசுச்சு. அந்த காற்றுல புகைப்படத்துல இருந்த ரமேஷோட சிரிப்பு இன்னும் தெளிவா தெரிஞ்சது. சில மாதங்கள் கழித்து மாணிக்கம் இல்லம் மீண்டும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வாசல்ல தோரணங்கள், முற்றத்துல விளக்குகள், உறவினர்களுடைய சிரிப்பு, நாதஸ்வர இசை, அரவிந்த் மற்றும் திவ்யாவுடைய நிச்சயதார்த்தம். மோதிரம் அணிவிக்கும் முன்னாடி திவ்யா ஒரு நொடி வானத்தை நோக்கி பார்த்தா. அப்பா, நீங்க பாக்குறீங்கல்ல? அவளுடைய கண்கள் கலங்குச்சு. அந்த நேரத்துல அரவிந்த் மெதுவா அவளுடைய கைய பிடிச்சான். இப்போ நீ தனியா இல்ல திவ்யா. அவ அவன பார்த்தா. அந்த பார்வையில காதல் இருந்தது. நம்பிக்கை இருந்தது. ஒரு வாழ்க்கை முழுவதற்குமான வாக்குறுதி இருந்தது. அவங்க 2 பேருமே சிரிச்சாங்க. அந்த சிரிப்புல ரமேஷோட கனவும் இருந்தது. மாணிக்கத்துடைய மன்னிப்பும் இருந்தது. சுந்தரியுடைய தியாகமும் இருந்தது. நளினியோட அமைதியான அன்பும் இருந்தது. இறுதியா பல வருடங்களா மௌனமா இருந்த இதயங்கள் மலர்ந்திருந்துச்சு. சில காதல்கள் சேர்ந்து வாழ்றதுக்காக இல்ல. சில குடும்பங்கள மீண்டும் ஒன்றிணைக்கிறதுக்காக பிறக்குது. நன்றி.